ஆமா ப்ரோ ஜெயிச்சிட்டோம். பேசுங்க ப்ரோ. இன்னைக்கு நம்ம ஜெயசூர்யா வராரா ப்ரோ? நான் செலிப்ரேஷன் மூட்ல இருக்கேன் ப்ரோ. யாரையும் அட்டாக் பண்ண விரும்பல. அட்டாக்ல நாளையில வச்சுக்கலாம். சரி சரி. ஆமா கரெக்டா சொன்னீங்க. லாஸ்ட் வேர்ல்ட் கப் சொன்னாரு. லாஸ்ட் T20 இருந்து ரிட்டையர் ஆகுறா. லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப் தாரா. லாஸ்ட் 2020 இருந்து விளையாடுறான். இன்டர்நேஷனல் இருந்து 2020 லாஸ்ட் வேர்ல்ட் கப் தான் சொன்ன மாதிரி இருந்து T20 இருந்து ரிட்டையர் ஆகுது. இல்ல ரோஹித்தும் அனௌன்ஸ் பண்ணிடுவான் இப்போ கொஞ்சம் நேரத்துல. ஓகே. சலூன் கூப்பிட்டா வர மாட்டான். டேய் ஸ்பீக்கர் வாடா. டேய் சலூனு ஓவரா பேசுறீங்களா? வா இங்க வா. என்ன சொன்னா? மத்தியானம் ஏதோ அனுப்பி சோக்கர்ஸ் வெயிட்டிங்டா, ஈவினிங் இருக்குடா உங்களுக்குன்னா. இந்தியா தோத்துருவாங்கன்னு சொன்னான். ரசிகன் படத்துல வர மாதிரி தான் அடிக்கணும். என்ன பண்றது? ரசிகன் பாத்திரிக்கடா நீ? நாகார்ஜுனா வந்து நரம்பு புடைக்க ஒருத்தனை கூப்பிட்டு ரோட்ல வந்துட்டு அடி அடின்னு அடிப்பாரு. ஜெயசூர்யாவை கூப்பிட பேசுவோம். வரமாட்டாரு. அவரு என்ன பிளாக் பண்ணிட்டாருங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. பேசியே அவனுமே இன்னைக்கு தோத்துருந்தா அவர் என்ன எவ்வளவு பேசியிருப்பாரு. ஒன்லி டோனி கேன். சாமி வரமாட்டாரு அவர் வரமாட்டாரு. ரோஹித் சர்மா கஷ்டப்பட்டு ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. நம்ம பேசியே அவனுமே. இப்ப என்ன சொல்லுவாரு தெரியுமா? சவுத் ஆப்பிரிக்கா விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லுவாரு. அவர் என்ன சொன்னா என்ன, ரோஹித் சர்மா தான் ஜெயிச்சு கொடுத்தாரு கஷ்டப்பட்டு. ரோஹித் சர்மாவால் தான் ஜெயிச்சது. நீங்க ஃபுல் மேட்ச் பாத்தீங்களா? நான் எப்பன் பிரதர் சந்தோஷமா ப்ரோ? நம்ம டோனி ஃபேன்ஸ் மாதிரிலாம் இருக்க வேணாம் ப்ரோ. டீம் வின்னு. விராட் கோலி, பும்ரா எல்லாருமே ஓகே. ஈக்குவல் எஃபோர்ட் தான் போட்டாங்க. கண்டிப்பா சத்தியமா பும்ரா, ஹர்திக் பாண்டியா எல்லாருமே ஓகே. நம்ம டோனி ஃபேன்ஸ் நான் பார்த்தேங்க. இந்த மேட்ச் மட்டும் பார்த்தேன். கடைசி ஒரு 5 ஓவர் பார்த்தேன். நான் தான் சொன்னேன் ஐயப்பன் இந்தியா ஜெயிக்க போதுடா அப்படின்னு. அவனே நம்பல. அவன் வந்து நான் மேட்சே பார்க்கலங்க. மேட்சே ஸ்கோர் கார்டு மட்டும் தான் பார்த்தேன். மேட்சே பார்க்காம இருந்தான். நான் வந்து வெளிலன்னு சொன்னேன், டேய் இந்தியா ஜெயிக்க போதுடா அப்படின்னு. என்ன அப்படின்னா, டேய் இன்னும் 3 பால் தாண்டா இருக்கு, இந்தியா ஜெயிக்க போதுடா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து என் ஃபோன்ல தான் பார்த்தான் அவன். ஆக்சுவலா ஐயப்பனுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கணும் ஆசை. அப்படிலாம் கிடையாது ப்ரோ. அது ஜிங்க்ஸ்பா. அது பண்றது. அது நான் எப்பயுமே பண்ணுவேன். 5 ஓவருக்கு முன்னாடியே நீ போட்ட மேட்ச் முடிச்சு. ஆமா அதெல்லாம் ஜிங்க்ஸ் தான். நிஜமா ஐயப்பாலாம் வெரி புச்ச ரோஹித் ஃபேன். அவரெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இவரு தோழர் ஆதி ஏங்க நானா எப்படி கத்திட்டேன் தெரியுமா? வைபர் ராஜா எல்லாம் அப்படியே சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருமாறான்னு ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஜெயிச்ச உடனே அப்படியே டியூட்டா மாத்தி போட்டாங்க. சும்மா அடிக்காதீங்க. ஏங்க நான் ரோஹித் ஃபேனுங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்க நான் ஏங்க ஆசைப்படுறேன். முன்னாடி போட்டு போயிட்டீங்க முடிஞ்சு மேட்ச். ஏங்க அது ஜிங்க்ஸ்ங்க. அப்பதான் அந்த மாதிரி எல்லாம் போடுறீங்க. இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க. கொடுமையா இருக்கு ப்ரோ. அது போட்டனால ஜெயிச்சாங்க. சரி ஓகே பிரதர். நான் ஐயப்பா கண்டெஸ்ட் விடுங்க. நம்ம சொல்ல மாட்டாரு. நாளைக்கு உங்க லவ் ஃபெயிலியர் ஆகும்னு சொன்னா ஜெயிச்சிருமா? அப்ப உங்க லவ் டப்பு தான் பேசுவீங்களா? என்னங்க நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் கிரிக்கெட்ல அப்படிதாங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? நான் நிறைய டைம் இப்படிதான் பண்ணுவேன். இல்ல நீங்க செஞ்ச ஏத்துக்க முடியாது. ஐயப்பன் ப்ரோ ஹர்திக் ஓவர் எமோஷனல் ஆயிட்டா ப்ரோ. பின்னேனாங்க அவ்வளோ அடி அடிச்சாங்க. சும்மா எந்த கிரவுண்டுக்கு போனாலும் கத்திக்கின்னு. கடைசி ஓவர்ல வந்து நான் வந்து தண்ணி தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி பிடிக்க வெளில போகும்போது என்னடா தண்ணி பிடிக்கும் போது என்னடா இந்தியா ஜெயிச்சிட்டு போல இருக்குன்னு. அப்படியாண்ணா அப்படின்னா என்ன அப்படியாண்ணே மேட்ச் பார்க்கல நீ என்ன இல்லைண்ணே அப்படின்னு சொல்லி வேற எதோ நோண்டிக்கிட்டு இருந்தான் ஃபோன்ல. அப்ப சொன்னேன் இந்தியா ஜெயிக்க போதுன்னு. அப்படியா அப்படின்னு வந்து உடனே என் ஃபோன்ல தான் பார்த்தான். அவர் கமெண்ட்ல சொன்ன மாதிரி கரெக்டா விக்கெட் வந்துச்சு ப்ரோ. 19th ஓவர்லாம் 2 பால் இருக்கும் போது ஸ்டார்ட் பண்ணிட்டான் அழுவுறதுக்கு ஹர்திக் பாண்டியா. சும்மா ஐபிஎல்ல என்ன அட்டகாசம் பண்ணாங்க எல்லாரும் சேர்ந்தவன. நான் அன்னைக்கே சொன்னேன். நான் அதே ஹர்திக் பாண்டியாவை தான் என்னைக்குன்னா ஒரு நாள் ஜெயிச்சு கொடுப்பான். அப்ப எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஆனா அந்த பும்ரா ஓவர் தாங்க
17வது ஓவரே கொடுத்துட்டா ஒரு ஒயிட். நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஐயோ என்ன பும்ரா இல்ல இப்படி ஐயப்பா கொடுத்துட்டான்னு பயந்துட்டேன். யூரோ சக்கத்தா போட்டாரு ஐயப்பா 19th ஓவர்ல ஹர்ஷித் சிங் அவரு கூட செம்மையா போட்டார். ஹர்ஷிப் நல்லா போட்டான். அதுக்கு முன்னாடி பும்ரா ஓவரை முடிச்சிட்டானா? ஐயோ லாஸ்ட் ஓவர் யாரா போட போறா? ஏன்னா ஹர்ஷிப் ஒரு அடிச்சிருவாங்க நான் பயந்துட்டேங்க. ஏன்னா அவன் வந்து ஒயிட்டா கொடுப்பானா. இப்ப ஜெயிச்சிட்டோம். ரோஹித் சர்மா கேப்டன்சில ஜெயிச்சிட்டோம். சொல்லுங்க கார்த்திக் ப்ரோ, நீங்க சொல்லுங்க ரோஹித் சர்மா கேப்டன்சி எப்படி இந்த சீசன் ஃபுல்லா? அப்படிலாம் இல்ல. அவருக்கு வந்து மோடி வந்து மோடிக்கு ஆட்சியில ஜெயிச்சிட்டான்னு சந்தோஷமா ஜி இருக்காரு. பாத்தீங்களா? ஜி எப்படி கரெக்டா ட்வீட் போட்டாரா இல்லையா? போட்டோன்னு 2 லட்சம் லைக் கிட்ட வரப்போதுங்க வேற 1/2 மணி நேரத்துல. ப்ரோ பெங்களூர்ல பயங்கரமான பட்டாசு இங்கே வெடிச்சது, சென்னையிலே வெடிச்சது. ப்ரோ சென்னை ஃபுல்லா பயங்கரமா வெடி அடிச்சிட்டு இருக்காங்க. செமையா எல்லா ஏரியாலையும் தாம்பரம் குரோம்பேட்லாம் ஃபுல்லா ஃபயர் கிராக்கர்ஸ் தான். இன்னைக்கு இருக்காங்க த்ரூ அவுட் இந்தியா எல்லா சிட்டிலயும் இருக்காங்க இன்னைக்கு செலிப்ரேஷன். வாங்கி வச்சிருப்பாங்களா? நானெல்லாம் ஆனா ஒரு வெரி ஃப்ராங்க், நானெல்லாம் 1% கூட நம்பலங்க டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால கேட்பாங்க. இதாங்க நல்லது. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம போய் ஜெயிச்சாதான் நல்லா இருக்கும். கார்த்தி ப்ரோ, நீங்க எதிர்பார்த்தீங்களா லாஸ்ட் 30 balls 30 runs ஜெயிச்சுவாங்க? எப்படி ப்ரோ உங்களுக்கு அவ்வளவு கான்பிடென்ட் இருந்துச்சு? நான் அப்படிலாம் பார்க்கல மாட்டேங்க. எப்பயும் மேட்ச் பார்க்கணும் அவ்வளோதான். தோத்துனா கூட நான் ஃபீல்லாம் பண்ண மாட்டேங்க ரொம்ப. ஓகே இந்தியா தோத்துச்சு அப்படிலாம் அவ்வளோதான். நான் கிரிக்கெட்டை பார்க்கறது அவ்வளோதான். அப்படிதான் நான் பார்ப்பேன். சொல்லவா, சாப்பிட கூட இல்லைங்க. நான் இன்னும் சாப்பிட கூட இல்லைங்க. நானும் அவ்வளவுதான் ஏப்பா, இன்னும் சாடம். இப்பதான் போனோம் கிச்சனுக்கு போய் என்ன இருக்குதுன்னு பாக்கணும். சேம் டு ஐப்பா, நானும் இப்பதான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். சாப்பிடவே இல்லை நான் இன்னும் வீட்டுல இருந்துகிட்டே. இவன் வேற அலோவா ஆரம்பிச்சிட்டான் 19.4 ஓவர்லயே. இல்லங்க கிளாஸ் அடிக்கவும் பயந்துருச்சோம். ஐயோ முடிச்சுடா மேட்ச், திருப்பி ஆரம்பிச்சிருவாங்க ஜோக்கர்ஸ். இல்ல அவன் நல்ல ஃபார்ம்ல தானே இருந்தான் ஏப்பா, ஃபுல் சீசன் ஃபுல் ஃபார்ம் நல்ல ஃபார்ம்ல தான் இருந்தான் அவன் கிளாஸ். அவன் இன்னும் ஒரு 2 ஓவர் விட்டு இருந்தா மேட்ச் போயிட்டு இருக்கும். அது கரெக்டா அவுட் ஆவான் சொல்லி வச்ச மாதிரி. அதாங்க ரோஹித் நான் கேப்டன். இப்ப இவன்ட்ட கேட்டேன், ஐயப்பன்ட்ட கேட்டேன். மோடி டக்குன்னு வந்து ஒரு மேட்ச் முடிஞ்சு ஒரு 3-4 நிமிஷத்துலயே ட்வீட் போட்டாரு. அப்பதான் கேட்டேன், என்னடா மோடிலாம் ட்வீட் போடுறாரு? அவர் என்ன ப்ரோ முன்னாடியே முன்னாடியே எடுத்த வீடியோ தான். கேட்டேன் என்னடா மோடி தான் 10 வருஷமா இந்த கப்பும் ஜெயிக்கலங்க, எல்லாருமே 11 years அவரை கார்த்தி. திட்டிட்டு இருந்தாங்க, அதனாலதான் போட்டாரு. ஓ அப்ப 17. ஓகே எல்லாத்தையும் இருக்கட்டும் நம்மளும் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் திரும்ப எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஃபன் பண்ணிருக்கோம் ஜாலியா. ஐயப்பா கோலி இருக்கு இல்லையா, லாஸ்ட் டைம் T20 நம்ம கெலிக்கும் போது 2007 அப்ப கோலி இல்ல ரோஹித் தான் இருந்தான். எப்படி கிழிக்கும் போதா? கோலி வந்து 2010 வந்தான். ஓகே ஓகே ஓகே. இல்ல ஒரு ட்வீட் பார்த்தேன், ஒன்லி மேன் டு வின் 2 வேர்ல்ட் கப்ஸ் இன் இந்தியான்னு போட்டிருந்தாரு. அது கேட்டேன், கோலி இருந்தாருன்னு டவுட் ஆச்சு. ஐயப்பன் பிரதர், இந்த 15th ஓவர் அக்ஷர் பட்டேலுக்கு பதிலா ஹர்திக் பாண்டியா கொடுத்துருக்கலாமா? 6 ஓவர் இருந்தது. எப்படி அது கப்பு வாங்கிட்டா ரோஹித். இருந்தாலும் பீதியை கிளப்பி விட்டாங்கல்ல எல்லாருமே. அது ஒரு 6 பவுலருக்கு ஃபாஸ்ட் பவுலர் இருந்தது. எப்படி அக்ஷர் கொடுத்தாங்கன்னு எல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு ரொம்ப. டிவில காமிக்கிற கப்ப சொல்லிக்கிறாருங்க அவரு. நான் டிவில கப் சொல்லிட்டு இருக்கேங்க. டிவில கப்பதான் கப்பு கொடுக்குறாங்க. தலைவன் ட்விட்டு வரும், எத்தனை லைக் லோடிங் தெரியலையே ரோஹித் சர்மா ட்விட்டுக்கு. எது போடலையா அவரு? ஆனா இது மேட்ச் வேர்ல்டு கப் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு ட்விட்டோட போடல. நான் இன்னும் ஒரு ட்விட்டோட போடல. பாரு இங்க ஜியோட ட்வீட் வந்து தெரியுது, கிட்டத்தட்ட 2 லட்சம் லைக் போகுது. கிரிக்கெட்டை பார்க்க உட்காந்தாவே ஹார்ட் டாக் வந்துடும். இன்னைக்கு ஹார்ட் டாக் வர வச்சுட்டாங்க. ஆனா கடைசியா ஃபைனல்ல ஜெயிச்சிட்டானுங்க.
இல்ல ஜெயிச்சிட்டாங்க. அவன் வந்து ஆமா பாத்தீங்கன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இந்தியாவோட ஆள் ராகுல் தான். டிராவிட் வந்து கோச்சரா? ராகுல் டிராவிட் வந்து கோச்சிங்க? ஆமாடா, இதான் லாஸ்ட் கோச். இல்ல இன்னைக்கு தான் லாஸ்ட் இல்ல கோச். அந்த பால் வேஸ்ட் பண்ணி ஆடினான் பாத்தீங்களா, அவன் வந்து இந்தியாக்காரன். செட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆமா, செட் பண்ணி கொடுத்துட்டாங்க ப்ரோ. செம ப்ரோ. அது உண்மையா கோபி யாருக்கு பெட் கட்டினீங்க? பெட்லாம் கட்டலாங்க. நான் அவ்வளோ டீப்பெல்லாம் பாக்குறது இல்லைங்க. நான் இந்த வேர்ல்டு கப்ல இந்த மேட்ச் தான் பார்த்தேன். அதுவும் 17 ஓவர்ல ஜெயிக்கிற மாதிரி பிரகாசமா இருக்கும்னு தான் போட்டேன். 15 ஓவர்ல ஹாண்டா வர வச்சுட்டாங்க. என்னடா கையில இருந்த மேட்சை விட்டாங்களே அப்படின்னு அப்புறம் திருப்பி பிடிச்சி ஒரு இழுத்து வந்துட்டாங்க. சூர்யா கேட்ச் தான் ப்ரோ. டிராவிட் தூக்கிட்டாருப்பா கப்ப. ஆமா, என்ன அவருலாம் அப்படி அவ்வளவு சந்தோஷப்படுறாரு ஐயப்பா. கண்டிப்பாங்க. சூர்யா கேட்ச், ஹர்திக் பவுலிங், ரோஹித் கேப்டன்சி. சூர்யா கேட்ச் வந்து சூர்யா வந்து ஆனா ட்ரிக் போட்டீங்களா யோகியோட இருக்க மாதிரி. அவ பார்த்த பாருங்க என்னது இது பேட்ஸ்மேனை சரியா பண்ணலையா? தோலர் போட்டு தர பேட்டிங்ல சரியா பண்ணலையா அவரு? பேட். ஆமா, 3 ரன் தான் ஆமா. அடிச்சான். அதுக்காக போட்டதா? பாருங்க, இவங்கலாம் இந்தியா தோத்துனா எப்படி உங்கள்கிட்ட ககிரிப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? இவங்களுடைய என்ன, அதாவது இவங்களும் சொல்ல, பொதுவாகவே சொல்றேன், இந்தியா மட்டும் தோத்துருந்தா இவங்க எல்லாரும் டோட்டலா கொண்டு வந்து வன்மத்தை கக்கிருப்பானுங்க. இந்த மாதிரி பாத்தியா, இவரோட யோகியோ நின்னாரு, ஒரு மோடி வந்து கை கொடுத்தாரு. இந்த ஒரு போட்டோ இருக்கு இல்லையா, ரோஹித்தும் வீராத்தும் பக்கத்துல நின்று ஒரு மோடி 2 பேரும் கை பிடிச்சிருக்கா, அந்த போட்டோ எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா இதனாலதான் இந்த பீடை, இதனால தோத்துறேன் அப்படிலாம் பேசுவானுங்க. இவனுக்கு பத்தி அவ்வளவுதான், வேற என்ன. அதுதான், அதனாலதான் செலிப்ரேட் பண்றோம் இதை. இல்ல ப்ரோ, அதுக்காக நம்ம இந்தியா விட்டு கொடுக்கலாமா? உங்களுக்கு பிடிக்காத கட்சி தலைவர் கூட நிக்கிறாங்க. அவனுங்களுக்கு எதையுமே விட்டு கொடுப்பானுங்க. இதுல என்ன இருக்கு? தோழர்களை பொறுத்த வரைக்கும் எதை வேணாலும் விட்டு கொடுக்க ரெடி. இப்போ ஒருத்தர் வந்து சொன்னாலே இந்தியாக்கார செட் பண்ணிட்டானு, அவரே ஒரு டிஎம்கே தான். சரி, யாரையும் பர்டிகுலரா சொல்லுங்க, பட் அவங்க நினைச்சதை மட்டும்தான் அவங்க நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ப்ரோ இன்னைக்கு இந்தியா தோத்துருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம இந்நேரம் மோடு ஆன் ஆயிருக்கும். நம்ம ஜெயசூர்யா தான் வரைஞ்சுக்கிட்டு வந்திருப்பாரு. ஆமா, அவரை காணவே இல்லை ப்ரோ. பிளாக் பண்ணிட்டாரு 1 மாசத்துக்கு முன்னாடி. கோலியை தூக்கிட்டு போனா நல்லா இருக்கும். இல்லங்க 2027 வேர்ல்ட் கப் அடிக்கிட்டோம், அப்ப தூக்கலாம். இதான் லாஸ்ட் T20. இல்ல வேர்ல்ட் கப் 50 ஓவர்ஸ். ப்ரோ என்ன ப்ரோ, ஜேசா வந்து ட்ரோஃபி செலிப்ரேஷன் எல்லாம் அங்கேயே உள்ளேயே போய் உட்காந்துருக்காப்ல. நீங்க அவர் மதிச்சா ட்ரோஃபி வீட்டுக்கே எடுத்துட்டு போலாங்க. நீங்க நான் கிரிக்கெட்டே பாக்குறது கிடையாதுங்க. எனக்கு கிரிக்கெட்டே தெரியாது. இன்னைக்கு மேட்ச் நடக்குது ஃபைனல்னே எனக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆள் நான். ஓகே, அதுவுமே வந்து சரி ஓகே ஃபைனல் நடக்குதுன்னு நானுங்க, சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு கடைசி ஒரு 5-6 ஓவர் தான் பார்த்தேன். தோத்துனாலுமே நான் பெருசாக கவலைப்படுற ஆள் கிடையாது. ஓகே ரைட்டு, தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. பட் இதுக்குள்ள இவ்வளோ அரசியல் இருக்கா, இதை வந்து தோத்துட்டா எப்படி பேசுவாங்க, ஜெயிச்சுட்டா எப்படி பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் இப்பதான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் ஐயப்பன் சொன்னான், இன்னும் 10 வருஷமா வந்து கப்பெல்லாம் ஜெயிக்கல, அதனாலதான் வந்து டோட்டலா விஜய் கவர்மெண்ட் திட்டிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு இப்பதான் தெரியுமே. இந்த ஒரு half an hour ஆமாமா இருந்துச்சு அது பிஜேபி கவர்மெண்ட் மேல கப்ப தோத்தா திடீர்னு தான் இருந்தாங்க. கரெக்ட் தான். எனக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது எனக்கு. இதெல்லாம் இப்பதான் தெரியும். ப்ரோ ராகுலே சொன்னாரே ப்ரோ, அவரு பீட, அதனாலதான் இந்தியா ஜெயிக்காது எப்பவுமே. ஸ்போர்ட்ஸ்ன்றது வந்து யார் வேணும் ஜெயிக்க முடியும், யார் வேணும் தோக்க முடியும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த டைம்ல என்ன நடக்குதுன்ற பொறுத்து தானே. பட் ஓகே, அந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான பதிலடியா இருக்கட்டும், தப்பு இல்லை.
என்ன ப்ரோ கல்கி எப்படி போகுது இன்னைக்கு? கல்கி ரொம்ப நல்லா போகுது ப்ரோ. ஃபர்ஸ்ட் டேவோட இன்னைக்கு ரொம்ப அதிகமாக போகுது, நல்லா போகுது. டே 1 இன்னைக்கு டே 3 அதிகமாக தான் இருக்கு. 1000 கோடி அச்சிடம் பழகுது கார்த்தி ஈஸியாவே எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப ஈஸியா அடிச்சிருங்க. 1000 கோடி தாண்டிடும் அந்தப்பா. கார்த்தி ப்ரோ அந்த ஐமேக்ஸ் 3D வெர்ஷன் என்ன ப்ரோ பிரச்சனை? அது இன்னுமே போடாம. எங்க ஐமேக்ஸ்ல எல்லாம் பாக்காதீங்க அந்த படம். நான் ரெண்டுத்துலயும் பார்த்தேங்க. 3Dலயும் பார்த்தேன், 2Dலயும் பார்த்தேன். 2Dல எவ்வளவோ நல்லா இருக்குதுங்க. 3Dல சும்மா மொக்க பண்ணி வச்சுக்கலாம், காசு தான் ஜாஸ்தி. இத்தனைக்கும் எனக்கு 3D பிடிக்குது. எனக்கு அந்த அவட்டார் ஃபிலிம் 3Dல நல்லா இருந்துச்சுன்னா ரசிச்சு பார்ப்பேன் நான். இதுல ஒண்ணுமே இல்லைங்க சொல்ற மாதிரி 3D. பாலேசர் வந்திருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு. இந்தியா கெலிச்சுக்குதுல அது இன்னும் சில பேருக்கு வந்திருக்கேன். என்னங்க எந்த ஒரு வாசங்க அது இந்தியா கழிச்சுக்குது? நான் அன்னைக்கே சொன்னேன் கார்த்தி, கன்னடா தமிழ் மிக்ஸ். ஷிமோகா சைடு, நார்த் கர்நாடகா. அங்க அப்படிதான் வருமோ? ஆமாங்க. ஐயப்பா கடைசியில ரோஹித் சர்மா ஜெயிச்சாச்சு சார். ரோஹித் சர்மா கப்ப தூக்கிட்டாப்ல. ஐயப்பன் ப்ரோ சார் ஃபைனலி ஐயப்பன் ப்ரோ எவ்வளவு ட்ரோல்ஸ் எவ்வளவு நெகட்டிவ். ஆமா ஆமா. ஹலோ ஐயப்பன் ப்ரோ. வடபாவு சௌக்லி பா. ஹலோ ஐயப்பன் ப்ரோ கேக்குதா? கேக்குதுங்க, பேசுங்க. கேக்குது ப்ரோ, கேக்குது. ஹலோ ப்ரோ, உங்களுக்கு கோசம் தான் ப்ரோ. ஹாப்பி ப்ரோ. ரோஹித் சர்மா கையில கப் எடுத்தாச்சு ப்ரோ. எல்லா ட்ரோலுக்கும் பதில் சொல்லியாச்சு ப்ரோ. ஹாப்பி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நான் ஹர்திக் பாண்டியா ரிடம்ஷன் தான் ப்ரோ. வேற லெவல். கிளாசன் பிளஸ் மில்லர் ரெண்டு பேரும் 16 17 இல்ல 16 17 18 19 அந்த 4 ஓவர் தான் மேட்ச். நான் 15 ஓவரே மேட்ச் முடிஞ்சுன்னு நினைச்சேன் சார். ஆமாமா பொழந்து விட்டான் கிளாசனு. இல்ல அதான் அந்த 16ல இருந்து 16 ஓவர் டு 19th ஓவர் தான் மேட்ச். அண்ட் 20th ஓவர் ஃபர்ஸ்ட் பால் முடிஞ்சிருச்சு. செம்ம கேட்ச். இந்த ஐபிஎல்ல புடிச்சு இவங்களுக்கு பழக்கமாயிடுச்சு எல்லாருக்கும். பும்ரா கூட அவ்வளவுதான் சார், சொல்லி வச்ச மாதிரி விக்கெட் எடுக்கிறாரு சார் வந்து. சார் பும்ரா கூட விடுங்க, அவன் போட்டுவான்னு நம்பிக்கை. ஆனா ஹர்ஷ்தீப் எப்படி 4 ரன் வச்சு போட்டானே தெரியல எனக்கு. அதுவும் 3 சாம்பியன்ஷிப் தோதுந்தோம்னா டிராபி அசிங்கமாயிட்டு இருக்கும். டெஸ்ட்லயும் தோத்துட்டோம், ஃபைனல்ஸ்ல ஒன்டேலயும் சேர்த்துட்டோம், T20லயும் தோத்துட்டோம்னா ஒரு மாதிரி யாருக்காக ஹாப்பி இல்ல. விராட் கோலிக்கு ரோஹித் சர்மா கிடைச்சது ஹாப்பி, அவ்வளவுதான். ஹர்திக் கோசரமே இன்னைக்கு சண்டை. ஹர்திக் பாண்டியா இன்னும் ஆடுவான் ப்ரோ. ஹர்திக் பாண்டியா விளையாடுவான். ரோஹித் அம்மா வந்து எடுத்து போட்டு யாருங்க அது? ஹர்திக் பாண்டியா தான் விளையாடுவான், இன்னும் 2 விளையாடுவான். அதனால ஆமா ரோஹித் அண்ட் கோலிக்கு தான் லாஸ்ட்ல. இல்ல கோலி அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, இன்னும் ரோஹித் ஏதோ சொல்லல. பாலே சார் இது ஆல்மோஸ்ட் ஜோக் தான். அது ஜஸ்ட் எஸ்கேப் போயிட்டு வந்து. அப்படிலாம் கிடையாது. 16வது ஓவர்ல இருந்து ஒரு என்ன ஒரு ஸ்பெல் பவுண்டிங் போலிங். யார் அவரு தெரியல கார்த்தி, எனக்கோ காமிக்க மாட்டேங்குது பேரு. யாரு ப்ரோ? ப்ரோ யாரு என்ன கேக்குறீங்களா? ஆமா ஆமா கோலி ரைட்ஸ். நீங்க என்ன எதிர்பார்த்தீங்க கோலி ரைட்ஸ்? ப்ரோ இல்ல ப்ரோ, கொஞ்சம் ஃபர்ஸ்டே வந்து கிளாஸ்னையும் இதையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம் சொல்லுவாங்க. 30 for 30 இருக்கும்போதே ரொம்ப ப்ரெஷரான இது கொண்டு போயிருக்காங்க. அந்த சிச்சுவேஷனுக்கே போயிருக்க வேணாம். இதுல என்ன இருக்கு? அந்த மாதிரி மேட்சை எப்படி பார்க்கணும்? நம்ம அப்படிதானே பார்க்கணும். என்ன இருக்கு? இல்ல ப்ரோ, அவங்க கிளாஸ்னு இன்னொருத்தன் பேட்டிங் பண்ணும்போது நான் ஹோப்பே இல்ல ப்ரோ. சரி முடிஞ்சு அப்படிதான் நினைச்சோம். கடைசி இல்லைங்க, ரொம்ப வருத்தப்படுறீங்களே. எதுக்கு வருத்தப்படுறீங்க இப்போ?
இல்ல ப்ரோ, நீ உங்க குரலை கேட்டா இந்தியா ஜெயிச்சு பத்தி சந்தோஷப்படுற மாதிரி தெரியலையே. ரொம்ப வருத்தமா இருக்க மாதிரி ப்ரோ தெரியுது. அப்படி அப்படியே இல்ல ப்ரோ. நிறைய பேர் அப்படிதான் இருக்கானுங்க. ஏங்க ஆல்மோஸ்ட் எல்லா வேர்ல்டு கப் ஃபைனலுமே ஒன் சைடெல்லாம் போனது இல்லைங்க. கிளியரா தெரியலீங்க தான் ஜெயிச்சிருக்காங்க நிறைய வேர்ல்டு கப் ஃபைனல். நீ வேற ஐயாப்பா 26/3 பார்த்தவனா நான் அப்பே டிவி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். 2019 ஃபைனல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல? 2019 ஃபைனல்ல நீங்க கிட்டத்தட்ட 2007 வேர்ல்டு கப் மேட்ச் மாதிரி தாங்க இந்த மேட்சும். ஆமா 2007 மாதிரி அப்படியேதான் ரிசம்பன்ஸ். இல்ல நம்ம கூட 26/3 தானே இருந்தோம். நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் டிவியை நானு. இப்ப கோலி வந்து இதுக்கப்புறம் மேட்ச் விளையாட மாட்டாரா? இது T20 விளையாட மாட்டாரு, வேற என்ன? டெஸ்ட் ஒன் டே ஆடுவாரு. இன்டர்நேஷனல் மேட்ச் T20 ஆட மாட்டாரு ப்ரோ, அவ்வளவுதான். ஐபிஎல் ஆடுவாரு, இந்தியாக்கு ஆட மாட்டாரு, அவ்வளவுதான். டெஸ்ட் ஆடுவாரு, ஓடி ஆடுவாரு. இல்ல T20 கூட ஐபிஎல் ஆடுவாரு, இந்தியா கொண்டே ஆட மாட்டாரு. ரோஹித் அவ்வளவுதான், ரோஹித் ஆட மாட்டான், அவ்வளவுதான். ரோஹித்துமே அனௌன்ஸ் பண்ணிடுவான். ஹார்திக் கேப்டன்ல, ஹார்திக் பாண்டியா, அப்புறம் பும்ரா வைஸ் கேப்டனா? அப்பதான் போடுவாங்க. யார் கேப்டன்? யார் இருந்தாலும் பரவாயில்ல. ஹார்திக் பாண்டியா. ரோஹித் சர்மா இம்மானாலும் உழைப்புக்கு கிடைச்ச பலனுங்க அது. பும்ராக்கெல்லாம் எதுவுமே கொடுக்க கூடாதுங்க, அவரை அப்படியே தனியா விட்டுருணுங்க. நீ என்ன பண்ற அது பண்ணுப்பா ராசான்னு. அவரெல்லாம் வரவங்க கெச்சிக்கிறது இந்தியாவுக்கு. இந்தியா பாகிஸ்தான் சார் நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த ஸ்குவாட் கப் அடிக்கும்னு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி? இல்ல ரோஹித் வர ஃபார்ம்ல இல்ல ஐபிஎல்ல. ஹார்திக் பாண்டியாவும் ப்ராப்ளம் வருது. கோலி வண்டி தான் அடிச்சிட்டு இருந்தான். பட் ஆனால் கோலி ஒரு எல்லா மேட்சும் ஃபெயிலியர் ஆகும்போது எப்படி ஜெயிப்பாங்க? பட் ஆனால் போலிங் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்டு கப் நம்மளுடைய டர்ன் அரவுண்டு. பும்ரா அண்ட் அந்த ஸ்பின்னர்ஸ். ஆனால் இன்னைக்கு 2 ஸ்பின்னர்ஸும் பாருங்க 96 ரன் கொடுத்துட்டானுங்க 8 ஓவர்ல. அவனுக்கு அவ்வளோ நல்லா போட்டாங்க. அது விண்டு சைடா அடிச்சிட்டாங்க சார் கரெக்டா எல்லாம். இல்ல அவனுங்க சூப்பரா போட்டிருந்தானுங்களே அவனுங்க அந்த ஸ்பின்னு. அவனுங்க சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்பின்னர்ஸ். சரி விடுங்க, அக்சர் ஓகே பேட்டிங்ல ஏதோ பண்ணிட்டான், இல்லாட்டி அதுவும் ரொம்ப இதா இருக்கு. ஆமாங்க ப்ரோ, நான் பார்க்கவே இல்ல சார். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்தேன் ப்ரோ இங்க லைவா. ஸோ இங்கே நான் டெக்சாஸில் இருக்கேன். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்க்காக நியூயார்க் போய் பார்த்தேன். ஸோ அது ஜெயிச்சாங்க. அப்போவே பவுலிங் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. ஸோ அப்போவே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. பட் ஆனா யூஎஸ்ஏல இருக்கிற அந்த பிச்சஸ்லாம் ரொம்ப வர்ஸ்டா இல்ல இருக்கு. பாலாஜி சார், அப்படி டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. அந்த கிரவுண்டே கிடையாது, இப்போ டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க ஃபுல்லா. ஏன்னா இது நம்ம எல்லாம் ஃபேக் பிச்சுங்க கொடுத்தாக்கா ரொம்ப பேட்டிங் சைடு ஆகி போகுது அட்வான்டேஜ். பிச்சுங்க அப்படி இருந்தா தான் ஒரு நல்லா இருக்குது ஆக்சுவலி. இல்ல ஆக்சுவலா பிட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நியூயார்க் பிட்ச் நியூயார்க்ல பண்ணல. அது ஆஸ்திரேலியால இருந்து இம்போர்ட் பண்ண பிட்ச். இப்போ அந்த கிரவுண்டே டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. இப்போ பட் அந்த பிட்ச் அங்கதான் இருக்கு, கிரவுண்ட் தான் டிஸ்மேண்டில் பண்ணாங்க. பிட்ச் இருக்கு. இல்ல அந்த பிட்ச் ஒண்ணும் பண்ற மாதிரி இல்ல, அப்படியே விட்டுறான்னு இருந்தாங்க யூஎஸ் கவர்மெண்ட். அது அப்படியே இருக்கட்டும்னுட்டாங்க. இல்ல ப்ரோ, அது லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. லோக்கல் சாதாரண இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்துட்டு இந்த மேட்ச் இல்ல அதான் 3 கிரவுண்டுக்கு 250 கோடியாம செலவு உண்டி கிரவுண்ட் கிரியேட் பண்றது. ஆனா இந்தியா பாகிஸ்தானோட டிக்கெட் சேல்ஸ் வண்டி 350 கோடியாம. ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிருந்தாங்க. $250 லக்ஷ்மி அவங்க கதெல்லாம் சொல்லியிருக்க ஸ்பேசஸ்ல நான் கேட்க விட்டுட்டேனே. பாலாஜி சார், 2026 உங்களோட அரசியல் பார்வை என்ன சார்? 2026 ஏங்க அதுக்குள்ள அரசியல் கொண்டு போறீங்க? 2026 என்ன? அது அலையன்ஸ் ஃபார்மேட் பேஸ் பண்ணி தானே வரும். அலையன்ஸ் வரலன்னா திருப்பி டிஎம்கே தான்.
இவங்க ஏடிஎம்கே அலையன்ஸ்லாம் நல்லா ஃபார்ம் பண்ணாங்கன்னா டிஎம்கே பண்ண மாதிரியான ஒரு டஃப் ஃபைட் இருக்கும். அவ்வளோதான். இவங்க விஜய் அண்ட் சீமான் வர பெரிய ஒரு 20% ஓட்டாவது பிரிப்பாங்க. ஸோ அப்போ யார் அலையன்ஸ் நல்லா வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ ப்ரோ பாலச்சந்திர ப்ரோ, பாண்டிச்சேரி ப்ரோ, ஏற்கனவே பேசியிருக்கேன் ப்ரோ. நீங்க மேட்ச் பாத்தீங்களா? பார்த்தேன் ப்ரோ. கடைசி 5 ஓவர் பார்த்தேன் சொன்னேன் ப்ரோ. அது எப்படி ப்ரோ கடைசியே 5 ஓவர் தான் மேட்ச். அது 5 ஓவர் மேட்ச் முடிஞ்சுன்னு நினைச்சேன் ப்ரோ. லாஸ்ட் 5 ஓவர் பாக்குறேன் இல்லைங்க. நீங்க எனக்கு மேட்ச் பரம் கொஞ்சம் லாஸ்ட் 5 ஓவர் நம்ம பேசிட்டு ஒண்ணு இந்த ஓவர்ல தெரிஞ்சிடும். பார்த்தா கரெக்ட் 5 ஓவர் முடிஞ்சு. நீங்க சொன்ன மாதிரி கடைசி 5 ஓவர் தான் ப்ரோ மேட்ச். அது மட்டும் தான் பார்த்தேன். ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்லாம் சொன்னீங்கன்னா கிரிக்கெட்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. பெரிய இன்ட்ரெஸ்ட்னால இன்ட்ரெஸ்டே கிடையாது, 0. அவ்வளவுதான். என்கிட்ட இந்தியா பிளேயர் வந்து ஒரு 4 பேர்த்து கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. நீங்க சொல்றதுதான் ரோஹித் சர்மா, விராட் கோலி. இதே நேத்து ஸ்பேஸ்ல தான் நீங்க கேட்டீங்க இந்தியா வந்து ஃபைனலுக்கு வந்துச்சான்னு கேட்டீங்க. ஆமா அவ்வளவுதான் நாலேஜ். ஆமா அதான் வேர்ல்டு கப் நடக்குன்றதே நீங்க தான் சொன்னா எனக்கு தெரியும். இந்தியா ஃபைனல் வந்துருச்சுன்றத நேற்று சொன்னதே தான் தெரியும். இன்னைக்கு வந்து சரி ஓகே இந்தியா ஃபைனல் வந்துருச்சுனாங்க, ஃபைனல் மேட்ச் சரி ஓகே ஃபைனல் மேட்ச் பார்ப்போம், ஃபைனல் மேட்சை ஃபைனலாவது பார்ப்போம், ஒரு 5 ஓவர் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தது தான். நீங்க பார்த்தப்ப நறுக்கான 5 ஓவர் பார்த்துருக்கீங்க. ஆமாம்மா, அப்படி பாக்குறதா ஜாலியா ஸ்போர்ட்ஸ் அது கூட பாக்கலங்க உட்காந்து. இவர் தாங்க உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காரு. நான் வந்து ஐயப்பன் ப்ரோ, கார்த்திக் ஜெயசூர்யாவை கூப்பிடுங்களேன். அட ஏங்க நீங்க வேற ஒண்ணு, யாருக்கு தெரியும்? அண்ணா எல்லாருமே அவருக்கு தானே வெயிட்டிங், கூப்பிட்டு வாடா. எங்க இருக்கணும் யாருக்கும் தெரியும், தெரியலையே. அவர் ஐபிஎல் ஃபைனல் தாங்க வருவாரு, இந்தியா ஃபைனல்ல வர மாட்டாருங்க. ஹை ப்ரோ. ஹை ப்ரோ. அஸ்வின் லைவ்ல அழுதுட்டு இருக்காரு ப்ரோ. அங்க லைவ் போட்டிருக்காரு யூடியூப்ல. ராபின் அஸ்வின்லாம் அழுதுட்டு இருக்காங்க ப்ரோ. ப்ரோ எல்லாருமே அழுகதான் ப்ரோ செய்வாங்க, என்ன பண்ணுங்க. ஏன்னா அவ்வளவு ட்ரோல்ஸ் ப்ரோ 2 பேருக்குமே, விராட் கோலிக்கு ரோஹித் சர்மாவுக்கு 2 பேருமே ரொம்ப ட்ரோல்ஸ், ரொம்ப ஹேட்டு. இப்ப கூட ஒரு கப்பு மட்டும் தான் முட்டு கொடுப்பாங்க ப்ரோ. அவங்க என்ன வேணா கொடுக்கட்டும் ப்ரோ, நம்ம செலிப்ரேஷன் ஜாலியா வந்துட்டு போவாங்க. ஒரு கப்பா? அது 2 கப் வந்துச்சுல்ல இப்ப 2020 வேர்ல்ட் கப். 2 கப் வந்துருச்சு, 2 50 ஓவர் வேர்ல்ட் கப் வந்துருச்சு. இன்னும் டெஸ்ட் மேட்ச் மட்டும் தான் நம்ம 2 வாட்டி நம்ம மிஸ் ஆயிருக்கு, அது மட்டும் தான் பாக்கி இருக்கு. இல்ல ரோஹித் கேப்டன்சில சொல்றேன். தோனி ஃபேன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா நம்மளுக்கு. நானும் தோனி ஃபேன் தாங்க. யாரு ஜெயிச்சா நாங்க இந்தியா தானங்க ஜெயிச்சது. சும்மா அந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் ஒரு சில பேர் இருப்பாங்க, அதுக்கோசம் போய் பிளான் பண்ணாங்க. ஐயப்பன் ப்ரோ, நீங்க மேட்ச் ஃபுல்லா பாத்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிரும் நம்பிக்கை வந்துச்சு? ப்ரோ நான் பாக்கவே இல்ல ப்ரோ, சீரியஸா மேட்ச் நான் ஸ்கோர் கார்டு மட்டும் தான் ப்ரோ பார்த்தேன். என்னங்க 15 ஓவர் வரைக்கும் பார்த்தேன். அத நேத்து நீங்க சொல்லும்போது கூட ஈஸியா ஜெயிச்சுவாய் ட்விட் போட்டு தான் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஏங்க நேத்து சொல்லும் போது மேட்ச் பத்தி பேச அப்பதான் தெரியுது. அப்ப மேட்சே நீங்க பாக்கலையாங்க? என்னங்க ஏங்க நான் மேட்ச் பார்த்தா தோத்துவாங்க, அதான் பிரச்சனை. பேட் லக் நான். ஏங்க இன்னைக்கு வந்து ரோஹித் கேல கப்ப வந்து மேல எழுதிட்டாங்க, முடிஞ்சு போச்சுங்க. என்னங்க நீங்க போங்க. அவன் கிளாஸ் இன்னும் ஒரு ஓவர் நின்று இருந்தானா மேட்ச் அவன் முடிச்சிட்டு ஒரு ஓவர் இல்லைங்க இன்னும். ஏன் அது விடுங்க, லாஸ்ட் ஓவர்ல அந்த இவன் மில்லர் கேட்ச் வந்து விட்டதாலே முடிஞ்சு போச்சுங்க மேட்ச். சூரியகுமார் இன்னைக்கு ஜெயிச்சு மும்பை இந்தியன்ஸ் தாங்க 3 பிளேயர், ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, அப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ். அப்படி இல்லைங்க, நானும் தோனி ஃபேனுங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேனுங்க. ஆனா வந்து அப்படி சொல்லக்கூடாது இல்ல, சும்மா எல்லாம் இது பண்ண கூடாது இல்ல. இந்தியா டீம் விளையாடும் போது அப்படிதானுங்க. இந்தியா டீம் விளையாடுறது இந்தியா டீம் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஆமா இல்ல இதுக்கு சொன்னேன்.
சந்தேகம், கோலியும் ரோஹித் யாரும் தூக்க மாட்டாங்களா? கோலி ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டாரு. ஏங்க தூக்கணும் அவங்க கோலி ரிட்டையர்மெண்ட் அடுத்த ஆயிடுச்சு. கப்பு கோலி ஜெயிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் போவாங்க. அறிவிச்சாச்சு. சரிங்க, அவங்க 2 பேரும் லெஜெண்ட் இருக்குல்ல, இவங்களுக்கு தான் வயசு அதிகம், ரொம்ப வருஷமா விளையாடுறாங்க, ஜெயிச்சிட்டாங்க. 2 பேர் தான் தூக்கிட்டு 2 பேரும் தூக்கிட்டு ஊழல் போலாமல, பார்க்க ஆசையாவும் இருக்கும். அடுத்த வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு தூக்குவாங்க. அடுத்த வேர்ல்டு கப் ஏப்ரோ நீங்க வேற இப்பயே 37 38 வயசு ஆச்சு 2 பேத்துக்கும். நான் அடுத்த வேர்ல்டு கப்னா சாம்பியன்ஸ் டிராபி சொன்னேன் ப்ரோ. சாம்பியன்ஸ் டிராபி டெஸ்ட் மேட்ச் இருக்கு. ஓகே ப்ரோ. 2020 அவ்வளவுதான் ப்ரோ. 2020 இனிமேட்டு விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க. 2020 வேர்ல்ட் கப்லாம் கிடையாது ப்ரோ. அது தெரியும் ப்ரோ. 2020 நான் என்ன மொத்தமா ரிட்டையர் ஆக போது தூக்குவாங்க, சொல்ல முடியாது. அதுக்கு கார்த்திக் ப்ரோ எப்படி இருக்கீங்க? ப்ரோ நல்லா இருக்கேன். ஓகே ப்ரோ. எங்க ப்ரோ கல்கி எங்க பாத்தீங்க? சேலம்ல பாத்தீங்களா இல்ல சென்னையில பாத்தீங்களா? சென்னை தான் ப்ரோ. சென்னையில் தான் இருக்கு. என்ன பார்த்தேன். ஓகே இப்போ எனக்கு தெரியலையா, சேலம் விநாயகா மிஷன் வீரபாண்டி. ஆமாமா, சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ப்ரோ பேசி நான் சக்தி சினிமாஸ்ல தான் ப்ரோ பார்த்தேன் ஈரோடு. கல்கி ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். இப்போ ரெடி பண்ணதல்ல, சூப்பரா இருக்குமே. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஒரு சீட்ஸ் எல்லாம் தான் ரொம்ப கம்மி, ஒரு 450 400 அந்த ரேஞ்சில தான் ப்ரோ இருக்கு. ஆனா நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு தியேட்டர். அவ்வளவு போதுங்க. எல்லா டைமும் வந்து 600 700 ஸ்கிரீன் தியேட்டர்ஸ்லாம் வந்து சீட்லாம் வச்சுட்டு தியேட்டர்ஸ்லாம் ஆள் வரதில்ல இல்ல. எப்பயுமே 100 200 பேர் தான் வரீங்க. அதனால இது போதும். நம்ம ஊர் ஏஆர்எஸ் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுக்கணும் ப்ரோ. 900 சீட்டு 800 சீட்டை வச்சுக்கிட்டு சீட் இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏஜிஎஸ் வாங்குறாங்க என்ன ப்ரோ ஆச்சு? அது நடக்கலங்க. நடக்கல. ஓகே டிஎன்சி எப்பதான் ப்ரோ ஓபன் ஆகும்? நாளைக்கு ஸ்டார்பக்ஸ் ஓபன். நெக்ஸ்ட் மந்த் ஓபன் ஆகும். ஸ்டார்பக்ஸ் இங்க ஓபன் ஆகுது. டிஎன்சி மால்ல ப்ரோ. ஃபேர்லாண்ட்ஸ் அப்படியா? ஓ ஓகே. நாளைக்கு ஓபன் ப்ரோ அந்த மால்ல. அப்படியா? ஓகே. சேலத்துல ஸ்டார்பக்ஸா? ஆமா ப்ரோ. 4வது தமிழ்நாட்டுல 4வது இடம். மாசு. ஓகே. சென்னை கோயம்புத்தூர் இன்னொன்னு எங்கேயோ ஹைவேல இருக்குது, ஒசூர் ஹைவேல நினைக்கிறேன். ஒசூர் டு பெங்களூர் ஹைவேல. அடுத்து சேலம். ஓகே ரைட். அந்த ஊருக்கு வரப்ப அங்க போயிருவோம். கண்டிப்பா ப்ரோ. சும்மா காசு தாங்க, ஒன்னும் அந்த அளவுக்குலாம் வந்து சீன் கிடையாது. கம்மி காசு தான். 400 ரூபாய் மினிமம் காப்பியே. ஆமாமா, பெரிய ஒருத்தெல்லாம் கிடையாது. கரெக்ட் தாங்க ப்ரோ. ஹலோ பாலாஜி சார். பாலாஜி சார் இருக்கீங்களா? தெரியல என்னாச்சுன்னு. வேற இருக்கு. கார்த்திக் ப்ரோ என்னோட ஃப்ரெண்டு கேட்டதா சொன்னாரு. அயலாண்ட் படத்தப்ப உங்களை மீட் பண்ணி போட்டோ எடுத்தாராம் எஸ்பிஎல் சினிமாஸ்ல. டென்டிஸ்டா இருக்க டாக்டர் தம்மமட்டியில 2 கிளினிக் வச்சிருக்காரு. ஆமா அயலாண்ட் மூவி எப்ப பார்த்து போட்டோ எடுத்தாங்களாம்மா. உங்களை கேட்டது சொன்னாரு, எப்படி கேட்டாரு. ஆமாமா, அவரு எடுத்தாரு. ஆமா ஞாபகம் இருக்கு. ஓகே ப்ரோ. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்பதான் நான் வந்து எஸ்பிஆருக்கு போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே ப்ரோ. அப்ப வேற எஸ்பிஆர் தியேட்டரோட ஓனர் வேற வந்திருந்தாரு. அவர் வேற பார்த்துட்டு. ஓகே ப்ரோ. அவர் பார்த்து நம்மள பார்த்து ஓகே ப்ரோ. அவர் பார்த்து நம்மள பார்த்து மிரண்டுட்டாரு. உடனே அவர் உடனே சாருக்கு பாப்கார்ன் கொடு, சாருக்கு சார் அதெல்லாம் இல்லை சார். ஓகே ப்ரோ. ஆக்சுவலா அவங்க 2 பேரும் வந்து பிரதர்ஸ். ஒருத்தர் வந்து டாக்டர் ரொம்ப பிடிக்கும். கேட்கல, விட்டு கேக்குது. அதான் ப்ரோ, உங்களை சேலம்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிக்கும் ப்ரோ. சேலம் வந்தா டெக்ஸ்ட் பண்ணுங்க, எங்க மீட் பண்ணலாம்னு சொல்லுங்க, மீட் பண்ணலாம். ப்ரோ கண்டிப்பா வரேன், வரும்போது சொல்றேன்.
சொல்லுங்க, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரோம். நாங்க எங்க கட்சியில சேர்ந்து கூட விநாயகர் சேலத்துல வந்து எலெக்ஷன்ல முன்னேற்றம் கொடுங்க. வாங்க டிவிக்களை ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல அது ஆல்ரெடி அண்ணன் இருக்காரு, பார்த்திபன் இருக்காரு. ப்ரோ ஓகே பண்ணிக்கலாம். பார்த்தி பண்ணாங்கன்னா நம்ம க்ளோஸ் தானே. ஹலோ கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க கடைசி எப்போ ப்ரோ பாண்டிச்சேரி வந்தீங்க? ஞாபகம் இல்லையே, ஒரு 3-4 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா ஃபாலோ பண்றேன். நீ எப்பயுமே வந்து பாண்டிச்சேரிக்கு வந்து சொல்லவே இல்லை. உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. வீக்கெண்டுக்கு சரியான ஸ்பாட்டு. உங்களுக்கு நல்லா நல்லா என்ஜாய் பண்றதுக்கு அருமையான இடம். நீங்க வந்தது மாதிரி சொல்லவே இல்லையா? சரி உங்களுக்கு சரி எப்போ அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஊரா போய் என்ஜாய் பண்றது மாதிரிலாம் தோணாது எனக்கு எப்பயுமே. எனக்கு என்ஜாய்மெண்ட் எப்படின்னா, மிஞ்சி போனா சரக்கு வாங்கி வச்சுட்டு உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட அவ்வளோதான். இங்கே போய் குடிக்கணும், அங்கே போய் குடிக்கணும், அப்படி பாண்டிச்சேரி, கோவா அதெல்லாம் தோணாது அந்த மாதிரிலாம். நான் ஊருக்கு போகிறது ரொம்ப ரேராக இருக்குல்ல, இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. எனக்கே அந்த வருத்தமாக தான் இருக்குது. சேலத்துக்கு போகிறது குறைஞ்சி போச்சு. எனக்கு ஜனவரியில் போனால் அதுக்கப்புறம் ஏப்ரல் முடிச்சு வருஷத்துக்கு 3 ஒர்க் இல்லை. நானே பழகிட்டேன் அதுக்கு. ரொம்ப ஊருக்கெல்லாம் போகிறத வந்து எதுக்கு போய்கிட்டு அப்படின்ற மாதிரி ஆகிட்டேன். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. பை எனி சான்ஸ் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க ப்ரோ. வந்தா கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ. சரி சரி ப்ரோ. கார்த்திக் ப்ரோ பெங்களூர் வந்துட்டீங்களா? இப்ப கூட வந்து கேஜிஎஃப் டைம்ல கேஜிஎஃபா ஏதோ ஒரு படத்தை அந்த மாதிரி வந்தது தாங்க. எல்லாமே ஏதோ ஒரு வேலையா கேஜிஎஃப் மீட் ஏதோ நினைச்சு எனக்கு பெங்களூர்ல அதுக்கு வந்தது. அந்த மாதிரி வந்ததுதான். சும்மா தானே இருக்கும், ஊருக்கு ஏதாவது போவோம் அந்த மாதிரிலாம். அப்படிலாம் எந்த ஊருக்கு போனதில்லை. ப்ரோ கல்கி பத்தி ஏதாவது பேச டைம் பாஸ் பேச வந்து போகுது. அல்டிமேட்டா இருந்துச்சு ப்ரோ. நேத்து நான் வீடியோ வந்து நான் திருப்பி நிறைய வாட்டி கேட்டேன். லாஸ்ட் பார்ட் வந்து அல்டிமேட் ப்ரோ. அவன் உண்மையா ப்ரோ, உண்மையா நேத்து ஸ்பேஸ் வேற லெவல் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு மனசு விட்டு சிரிச்சு செம்ம ஃபன்னா போச்சு ப்ரோ. எப்பயுமே வந்து பிரஷர் ப்ரோ தூங்கிடுங்க. நேத்து ஃபுல்லா கடைசி வரையும் பேசியிருந்தீங்க. நீங்க பிரசாந்த் கொடுத்த கவுண்டர் எல்லாம் அல்டிமேட் செமையா இருந்துச்சு. நேத்து உண்மையா சரி பண்ணுங்க. ஆனா நேத்து சரி பண்ணு. நேத்து அவரும் வைப் ஆயிட்டாரு, அதனால ஜாலியா பேசிட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் அவர் பேசும்போது தூங்கிடுவேன். எப்பயுமே அவர் பேச ஆரம்பிச்சாரு தூங்கிடுவேன். அப்புறம் இப்போ ஆரம்பிப்பாரு திருச்சியில திருநெல்வேலியில ஆரம்பிச்சாருன்னா அப்படியே திருப்பூர் பக்கமா போய் இந்த பனியன்னு காட்டன்னு அப்படின்னு பேச ஆரம்பிப்பாரு. அப்படியே தூக்கம் வந்துடும். நேற்று அது பண்ணவே இல்லை நினைக்கிறேன். அது நேற்று பண்ணாம ஜாலியா பேசிட்டு இருந்தாரு. இல்ல லைட்டா எட்டி பார்த்துச்சு. ஆனா இருந்தாலும் அவர் வந்து ஜெனரலாவே பேசிட்டாரு. நீங்க இல்ல ப்ரோ நீங்க அந்த இன்னைக்கு வர பாட்டெல்லாம் பாடலாம்னு சொன்னீங்க. இல்ல நீங்க அந்த சைக்காலஜி பக்கம் டீப்பா பேசுனீங்க. நான் வந்து ஓடிட்டேன். நான் அதுக்கப்புறம் யூடியூப்ல வச்சு பார்க்கும்போது தான் மத்த பாட்டெல்லாம் பார்த்தேன். அதை பேசுறத பார்த்து நான் பயந்துட்டேன். நேற்று உண்மையா நிறைய ஜெனரல் விஷயம் நிறைய விஷயம் நல்லா பேசுனீங்கப்பா. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நீங்க வச்ச ஆர்குமெண்ட்டும் சரி, அவரு சொன்னதும் சரி, ஓகே அது ரெண்டுமே ஏற்றுக்கணும். சூப்பரா இருந்துச்சு. கடைசியா ஃபன்னா முடிஞ்சிச்சு. கலகலப்பு கிளைமேக்ஸ் வேற ஆயிப்போச்சு நேற்று. அவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல பழக்கமே என்னன்னா கேப்படாம பேசிட்டே இருப்பாரு. யாரு என்ன பேசினாலும் அது பேசுவாரு. நடுவில் வந்து நம்ம தான் பேசிட்டு இருக்கணும் அவர்கிட்ட. அந்த மாதிரி அது ஒரு பெரிய ப்ளஸ் இருக்கு அவர்கிட்ட. அவர்கிட்ட ஆரம்பிச்சு விட்டீங்கன்னா ரேடியோ ஆன் பண்ணி விட்ட மாதிரி பேசிட்டே இருப்பாரு. நடுவில் போய் அண்ணன் எதிரண்ணே அது என்னன்னா நம்ம தான் கேட்கணும். அதுக்கும் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி பதில் பேசுவாரு. ஒரு 1/2 hour ஆனாலும் அவர் வந்து ஸ்பீக்கர்ல நீங்க இறக்கிட்டீங்க அப்படின்னா அவர் இறக்கிட்டு நீங்க எல்லாரும் மீட் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்னும் அவரா பேசிக்குவாரு. நீங்க நடுவுல பேசுனீங்கன்னா சொல்லு ரெஸ்பாண்ட் பண்ணாது ப்ரோ. மத்த யாராவது பேசினா கொஞ்சம் டாமினேட் பண்ணி டக்குன்னு இல்ல நீ கம்முனு கேளு நான் பேசுறது கேளுன்னு சொல்லிடுறாரு. அது என்னன்னா அவருடைய பல்ஸ் நமக்கு தெரியும். அதனால கரெக்டா எந்த இடத்துல நடுவுல வந்து குறிக்கணும்னு நமக்கு தெரியும். அதனால சொல்றது. அதான் ப்ரோ உங்களுக்கு அந்த பல்ஸ் தெரியுது இல்ல. வர இல்ல பேசுறவங்க டக்குன்னு ஃபாலோ பண்ண முடியாதுல்ல. நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். தேவையில்லாம அவர் வந்து ஏதாவது நக்கலா பேசி அவர் ட்ரிகர் பண்ண மாதிரி பேசுறாங்க. அதான் அந்த மாதிரி நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நீயே பல வந்து அது வந்து நக்கலாவும் இருக்கும். அது ஒரு வந்து இது பண்ணும்போது ஆனா வந்து நாசுக்காக கேட்பீங்க. அது எல்லாருக்கும் வராதுல்ல. உங்களுக்கு அது இருக்கு.
லெஜண்ட் ஃபேன் வரும்போது மறக்காம அவரை உள்ள கூட்டு வந்துருங்க. அதுக்கு தான் மரண வெயிட்டிங் இது. இந்த லெஜண்ட் 2 வரப்போகுதுல படம். அவரை பிரசாந்த் உள்ள கூட்டு வந்துருங்க. அனல் பறக்கும் அப்புறம். ப்ரோ அந்த படம் லெஜண்ட் 2 ஆக்சுவலா வந்து கம்ப்ளீட்டா வேற ப்ரோ. நீங்க சும்மா ஃபன்னுக்கு அது சொல்றீங்க. வேற படங்க. லெஜண்ட் 2 அப்படின்னா அவரோட STR 48 அந்த மாதிரி 68 அந்த மாதிரி சொல்லுமா லெஜண்ட் 2. அந்த மாதிரி லெஜண்ட் 2 ரெண்டாவது படம். இல்ல ப்ரோ கொஞ்சம் பகீனுக்கு அதுதான். அவர் சில விஷயம் நல்ல படம் தானே. அவர் சில விஷயம் ஷேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குச்சு. அந்த அவர் முன்னெல்லாம் வந்து அந்த ஊட்டி கொடைக்கானல்ல உள்ள அங்க ட்ரிப் அந்த காட்டுக்குள்ள போனது அதை பத்தி ஒரு நல்ல டீப்பா சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு இந்த பீச் நேத்து வந்து பீச்சு கதை சொன்னாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுவாரஸ்யமா சொன்னா நல்லா இருக்கும். பயங்கர என்ஜாய்மெண்டா போகுது ஆக்சுவலா. இன்னைக்கு பேசுறது அந்த ஸ்பேஸை கேட்டு நான் தனியா சிரிச்சு கிடந்தேன். என் ஒய்ஃப் என்ன கேட்டு தனியா பேக்க சிரிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அது ஸ்பீக்கருக்குள்ள போட்டு அவங்களும் கேட்டு கிடந்தாங்க. எல்லாம் சிரிச்சு கிடந்தாங்க. உண்மையா அவ்வளவு ஃபன்னா இருந்துச்சுங்க அது. இன்னொன்னு நடுநடுல கொஞ்சம் ஒவ்வொன்னு போட்டாரு. அது தவிர்த்து மத்தபடி பார்த்தா செம ஃபன்னா இருந்துச்சு அது. அவர் எப்ப வந்தாலும் அவர் பயங்கரமான வைப் மெட்டீரியலுங்க. அவரு கரெக்டா அவர் ட்ரீட் பண்ணினா போதும். கரெக்டா ட்ரீட் பண்ணி விட்டீங்கன்னா அவர் பாட்டுக்கு ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. அவர் வீட்டுக்குலாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போர் அடிக்காது. ஏதோ ஒன்று சொல்லி விட்டீங்கன்னா அவர் பாட்டுக்கு ஏதோ ஒன்று ஃபன் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஆளு அவர். அவர் எப்ப வந்தாலும் பெசன் நகர் மெரினால ஏதாவது கதை இருந்துச்சுன்னா உடனே இழுத்து விடுங்க. நல்ல ஏதாவது எபிசோட் இருந்துச்சுன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். அவர் தேவையில்லாம ஏதாவது நோண்டிட்டா மட்டும்தான் டென்ஷன் ஆயிடுவாரு. மற்றபடிலாம் அவர் அப்படியே அவர் வைபிள் விட்டீங்கன்னா ரொம்ப ஜாலியா போயிட்டு இருப்பாரு அவரு. கார்த்தி ப்ரோ நடுவில் லெஜண்ட் நல்ல படம்னு சொல்றீங்களா? உண்மை மனசுல ஒன்றும் வச்சுக்க மாட்டாருங்க. நம்ம திட்டா கூட அடுத்த நாள் வந்தோம் சரி உடியா நீ தானே பேசின அப்படின்றவாரு. அந்த மாதிரி யாரும் நினைச்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப 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 கம்மியான ஆளுங்கன்னா அந்த மாதிரி. ஹலோ ஒரு ஆள் பிரசாந்த் நம்ம ஏதாவது வந்து அவர் இடியேட் பண்ணுவோம்னு சொன்னா கூட அடுத்த நாள் வந்து ஆனா இந்த மாதிரி தலைவா இப்படி பேசிட்டேன், ஐயோ விடியா ஏதோ ஒரு மேட்டரையா அப்படின்பாரு. ஆமா ப்ரோ கரெக்ட் ப்ரோ. நீங்க நான் ஒரு பயங்கரமான ஹீட் ஆஃப் கான்வர்சேஷன்ல நீங்க என்ன உனக்கு ரிவ்யூ பண்ண நீங்க கேட்டீங்க ப்ரோ. எனக்கே ரொம்ப ஐயோனா டக்குன்னு இவரே இப்படி கோவப்பட்டு ஒரு ஃப்ரெண்ட் இப்படி கேட்டாருன்னு மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ஆனா கடைசியா அவர் அந்த நீங்க திரும்ப அப்ளைஸ் பண்ணோன்னே அவர் அட உடுப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேன்னு சொன்னார். உண்மையாவே அந்த எக்ஸாம்பிள் நல்ல ஞாபகம் இருக்கு. உங்க ஞாபகம் இருக்கா ப்ரோ நீங்க கேட்டது? ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு உடனே ஸ்பேஸ் முடிஞ்சோடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், யோ விடியா இன்னி இது ஒரு மேட்டராயா அப்படின்ட்டாரு. அப்பயே அதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டாருங்க. அவர்கிட்ட இருக்க பெரிய பிளஸ் அதுதாங்க. அவருக்கு எப்படி வேணாலும் நம்ம திட்டினா கூட நம்ம கோவம் வராத காரணம் தெரியுமா, திரும்ப பேசினா பேசிடுவாரு. ப்ரோ பிரசாந்த் ப்ரோ என்ன கூப்பிடுங்க ப்ரோ. ஒரு 1 hour ஜாலியா இருக்கும். உண்மையா அவர் வந்து நல்லாதான் இருக்கும். நேத்து கோழி மசாலா தான் கூட்டு விட்டாரு. இன்னைக்கு வேற யார சொன்னா அனுப்பிவிடுங்க. நான் அவர்கிட்ட லைவ்ல பேச ரொம்ப நாள் ஆகுது. நான் நேரா போன்ல தான் பேசியிருக்கேன். இதுல ஸ்பேஸ்ல பேசிக்கிறேன். ஆமா ஐயாக்கும் ப்ரோ இருந்தா கொடுங்க ப்ரோ. வர சொல்லுங்க ப்ரோ பிரசாந்த் ப்ரோ. முழிச்சிருந்தாருன்னா வருவாருங்க. எல்லாம் தூங்கிருப்பாரு. விடுங்க. கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. கல்கி படம் இன்னைக்கு தான் ப்ரோ இல்ல நேத்து பார்த்தேன். அதான் ப்ரோ சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்துச்சு. நீங்க அந்த பிரகாஷோட ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருந்தீங்களா? ஆமா. அதுக்கப்புறம் தான் ப்ரோ எனக்கு அது வரைக்கும் இந்த கல்கின்ற படம் பாக்குறப்ப சும்மா சும்மா வந்து ஒரு இமேஜ் இருக்குல்ல, சும்மா ஸ்டார் வார்ஸ் வந்ததுன்னா ஒரு அந்த மகாபாரதம் கதை எல்லாம் அதுக்கப்புறம் நீங்க ஷேர் பண்ணி தெரியுமா, அதுக்கப்புறம் தான் அது கேட்டோன்னு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே வந்துச்சு ப்ரோ. அப்புறம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து இவரு வந்து பேசினாரா, அப்படியே வந்துட்டு அந்த இதோட போய் படம் பார்த்தோம். படம் உண்மையே வேற லெவல் ப்ரோ. ஆனா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க சொன்னீங்க தெரியுமா, ஒருவேளை எனக்கு அப்படிதான் தெரியல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா இருக்குன்னு சொன்னீங்களா, ஒருவேளை நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு போய் படம் பார்த்தாலான்னு தெரியல.
ஃபர்ஸ்ட் ஹாஃபே ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மேபி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷனோட இப்போ அந்த படத்துக்குள்ளே உட்காந்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப டல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சு இது வந்து கேரக்டர் பில்டப்புக்கான படம், அதாவது செகண்ட் பார்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்னு தெரியறப்ப கேரக்டர் பில்டப்புக்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான்ன்ற மாதிரி தெரியறப்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃபே சூப்பரா போச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. படம் இந்தியன் சினிமாவோட படமான்ற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அது ஆமா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நிறைய அந்த பிரபாஸோட சீன்ஸ் எல்லாம் பிடிக்கல. அது ரொம்ப ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ, அது ரொம்ப என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப, அதாவது இவங்க வந்து அண்டர் பிளே பண்ண நினைச்சு ரொம்ப ஓவர் அண்டர் பிளே பண்ண மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அது இப்போ செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு கேரக்டர் வெயிட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது ஓவரா அண்டர் பிளே பண்ண மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பாகுபலி செகண்ட் ஒன்னே ஹாஃப்லயே அப்படிதாங்க வந்து இருக்கும். பாகுபலி ஒன் பாத்தீங்கன்னா வந்து இந்த சிவன்ற கேரக்டர் வந்து லவ் பண்ணுவான், இந்த மாஸ்கை வச்சுட்டு தேடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து மேல போயிட்டு தமனாவை லவ் பண்ணுவான், தேடுவான். அப்படிதான் இல்ல இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருந்துச்சு ப்ரோ. இதுல வந்து என்டர்டைன்மெண்ட் பிரச்சனை ரொம்ப இது என்டர்டைன்மெண்ட்டே இல்ல. அது ஒருவேளை இரிட்டேட்டிங்கா. ஒரு தெலுங்கு அதான் ஆடியன்ஸ்க்கு கரெக்ட் தான். பிடிச்ச மாதிரி பண்ணிட்டாங்கன்னு தெரியல. அவரு அந்த ஃபைட் ஒண்ணு பண்ணுவார்ல, அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஆமாங்க ஆமாங்க. அது கிடைக்கும். அது அது கரெக்ட் தாங்க. அது நீங்க சொன்னீங்களா, அது எப்படா முடியுன்ற மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் பில்டப்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. அது அந்த சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட், அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதுல சூப்பரா இருந்துச்சு. எல்லா கேரக்டர் பில்டப்லாம் அது கரெக்டா போய் இன்ட்ரோல போய் சூப்பரா பேங்கா முடிச்சானுங்க. அப்புறம் வந்து படம் பிக்கப் ஆகி சூப்பரா போச்சு. ஆனா ஆனா ஜென்ரலா எல்லாம் சொல்றது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சுத்தமா உட்கார முடியலன்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் சும்மா ப்ரோ. நீங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்டோட பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கும். ஆனா வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இவரோட இன்ட்ரோ ஃபைட் இருக்குல்ல, அது சுத்த வேஸ்ட் தான். அது சும்மா அப்படியே வந்து அது எதுக்கு படத்தை செலவு பண்ணி நாங்க எவ்வளவு செலவு பண்ணி பாரு ஃபைட் பாருன்னு சொல்ற மாதிரி திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அது உண்மைதான். ப்ரோ நெக்ஸ்ட் இயர் பார்ட் 2 எதிர்பார்க்கலாம் ப்ரோ. ரிலீஸ் ஆகிடும் நெக்ஸ்ட் இயர். புரியல என்னது? கல்கி பார்ட் 2 நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகிடும் ப்ரோ. டைம் ஆகும். 2026 வரும். ஓகே. கமல்ஹாசன் ரொம்ப எதிர்பார்க்கிறோம் பார்ட் 2. என்ன கண்டிப்பா அவர் இருப்பாருங்க. அவர் தாங்க மெயின் வில்லன். அவர் தான் இல்ல தானோஷ் மாதிரி. கார்த்திக் ப்ரோ தோழராதி வந்து சூரியகுமார் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ட்வீட் போட்டாரா? அது வந்து யோகி ஆதித்யநாத் இருக்க போட்டோ போட்டது உங்களுக்கு. ஆமா ஆமா. கடைசியில சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச் தான் பயங்கரமான டர்னிங் பாயிண்ட். அதுதான் எனக்கு தெரியும். ஆமா ப்ரோ. சூரியகுமாரும் ஆமா ப்ரோ. தெரியாது, ஒன்றும் தெரியாது நமக்கு. அதெல்லாம் நான் கேட்டேன். இந்த சூரியகுமார்னு அவர் ட்வீட் போட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த அவரே தோழர் தான் போட்டிருந்தாரு. தோழர் ஆதி தான் போட்டிருந்தாரு. சூரியகுமாரோட கேட்ச் சூப்பர்னு சொல்லி போட்டிருந்தாருல. அப்போ கேட்டேன், 2 பேரும் ஒரே ஆளா அப்படின்னு கேட்டேன். ஐ பண்ணிட்டேன். ஆமா சும்மா கோட் பண்ணுவோம். இதே இந்த மேட்ச் தோத்துனா இதை வச்சு ட்ரோல் பண்ணியிருப்பாங்க எல்லாரும். நான் கார்த்தினா, ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அப்புறம் நான் எப்படி போகுது? ஏதோ போகுது, அப்படியே போயிட்டு இருக்கு. நம்ம ஊர்லலாம் கல்கிலாம் பெருசாலாம் புக் ஆகவே இல்லையே, பாத்தீங்களா? எந்த ஊரு? சேலம்ல. சேலத்துலயா? இல்ல இல்ல, கல்கிலாம் பெருசாலாம் சேலத்துல புக்கிங் எஸ்பிஆர்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஐநாக்ஸ் மட்டும் தான் சும்மா ரெகுலராக அது போகிறவங்க தான் போயிட்டு இருக்காங்க. பெருசாலாம் கல்கிலாம் நம்ம ஊர்லலாம் பெருசாக புக்கிங் இல்லை. ப்ரோ நீங்க புக்கிங் பார்த்து அந்த முடிவு பண்ணாங்க ப்ரோ. இப்ப நான் வந்து நேத்து வந்து டிக்கெட் எங்கேயுமே பண்ணலாம், பெருசாலாம் எங்கேயுமே பேசப்படலண்ணா. இல்ல ப்ரோ, நான் பாண்டிச்சேரி, எங்க ஊர் சின்ன ஊர் தான். அவங்க பாத்தீங்கன்னா வந்து புக்கிங்ல எதுவும் காட்டவே இல்லை. அங்க போனா எனக்கு சென்ட்ரல் சீட்டே கிடைக்கல. அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமாங்கண்ணா. எந்த ஊர் தீரன்? சேலம் தானே? ஆமாண்ணா. நீங்க படம் பார்த்துட்டீங்களா? இல்லைண்ணா இன்னும் பார்க்கல. நானும் நிறைய பேர் நிறைய இந்த ஒரு மிக்சட் ரிவ்யூவே இருக்கு. அதனால பெருசாக நான் ஒன்றும் போகல. நான் பிரபாஸ் படங்கள மேக்ஸிமம் அந்த பார்க்கறதுக்கு போக மாட்டேன். அதனால பெருசா நம்ம சேலம்ல மேக்ஸிமம் நம்ம ஏஆர்எஸ் இந்த ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே அப்படி. சரி ஓகே. சேலத்தை பத்தி நான் சொல்றதுனா என்கிட்ட டேட்டா இருக்குல்ல, நான் சொல்லலாம். இன்னைக்கு நைட் ஷோ இல்லை தெரியுமா? 970 ஆடியன்ஸ் எஸ்பிஆர்ல. எஸ்பிஆர்ல சொல்றீங்களா? ஏ ஆமா, எஸ்பிஆர் தான் சொல்றேன். சினிமாஸ் தானே சொல்றீங்க? எஸ்பிஆர்ல சொல்றேன். அதான் ஓல்டு பிக் சினிமாஸ் தான்.
ஏஆர்எஸ்ல அதாங்க ஏஆர்எஸ்ல 846 ஆடியன்ஸ். 2 ஷோலாம் போடலாம். ஒரே தேட்டர் தானே ஓப்பன் பண்ணிட்டாங்க அங்க. ஆஸ்கார்ல அப்படி ஆஸ்கார் சொல்லுங்க. அங்க 2 ஸ்கிரீன் இல்லைனா ஒரு ஸ்கிரீன் தானா? ஆஸ்கார் ஓகே. ஆஸ்கார்லயுமே ஒரு ஸ்கிரீன் தானா? 2 ஸ்கிரீன் தான். 2 ஸ்கிரீன் ஸ்கிரீன் போட்டுருந்தாங்க. ஆமா 2 ஸ்கிரீன் தான் போட்டாங்க. நான் அது பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம இப்ப இன்னைக்கு வரைக்கும் நேத்து ஈவினிங் பாக்குற வரைக்குமே வந்து ஐநாக்ஸ் வந்து ஆக்சுவலா 2 மணிக்கு அந்த கோடிமேடு பச்சையம்மன் இருக்குல்ல, பச்சையம்மன்ல 234 என் ஆடியன்ஸ். ஃப்ரெண்டு தானே பச்சையம்மன் தேட்டரோட ஓனர். டெய்லி சரி, ரெகுலரா அவர்ட்ட கூட கேட்டுக்கங்க. இருக்கிற ஒரு ஆளு நான் சொன்னது கரெக்டா இருக்கு. அவருதான். என்னதுங்கண்ணா? சரி கேட்டுக்கோங்க. என்ன 234 ஆடியன்ஸ். ரெகுலரா என் கூட நாங்க எல்லாமே அந்த இன்ஜினியரிங் அந்த இதுதான் பில்டிங் ஒர்க்ஸ் தான் கூட இருக்கிறவங்க தான். நான் ஆக்சுவலா இது நான் கவனி கூட இல்லை. இப்ப ஒரு சிசிடிவிக்கு வந்து ஒரு கொட்டேஷன்லாம் பார்க்கும்போது கூட நான் அது கேட்கவே இல்லை ஆக்சுவலா. இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது பச்சையம்மன்ல அவ்வளவு போயிருக்கு. கோரிமேடு பச்சையம்மன் தானே சொல்றீங்க? ஆமா. அதான் தெரியல எனக்கு ஆக்சுவலா. அந்த சாட்டர்டே சண்டேலாம் போகுது. பட் நம்ம ஊர்ல அவ்வளோ இல்லைண்ணா ஆக்சுவலா. ஓகேங்களா? இந்த சாட்டர்டே சண்டே எந்த படம் வந்தாலும் ஓடும். என்ன இருக்கு ஃப்ரீயா எதா இருந்தாலும் ஓடும். இப்ப இன்னைக்கு அதான் நல்லா அப்படின்னா அதான் தெரியல எனக்கும். நம்ம இது டவுட்டு தான்ண்ணா. இப்ப நீங்க சும்மா சொன்னாலே யார் சொன்னாலும் கேட்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆமா ஆமா, நான் பொய் சொல்றேன். வாயை திறந்தா போய் தானே பேசுவோம். வேற என்ன பேசுவோம்? இல்லண்ணா நான் அப்படி சொல்லலையேண்ணா. நீங்க சொன்னா நிறைய பேர் கேட்கறதுக்கு இருக்காங்க தானே நான் சொன்னேன் நானு. நீங்க யார் என்ன சொன்னாலும் தெரியல. அதை வச்சுட்டு யார்கிட்ட எப்படி பேசுறீங்க எனக்கும் தெரியலண்ணா. தப்புடு பொசுக்கு இப்படி பேசிவிட்டீங்க. தெரியல எனக்கு என்ன தெரியும். ஆக்சுவலா நீங்க சொன்னா கேட்கறது நிறைய பேர் இருக்காங்க அப்படிதானே நான் சொன்னேன். ஏன்னா என்ன இப்படி இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? என்னன்னா நீங்க சொன்னா கேட்கறதுக்கு எல்லாம் இருக்காங்க. நீங்க வந்து படம் அப்படிலாம் போல நீங்க வந்து சொல்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போய் சொல்ற மாதிரி தானே அது. நான் நீங்க சொல்றதெல்லாம் ஏதாவது மறுக்கிறேன் நான் கிடையாது. இல்ல நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது உண்மை. நீங்க வச்சுக்கோங்க. அது என்ன இருக்கு? ஆக்சுவலா நான் பார்த்த வரைக்கும் இருக்கலாம். பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஆக்சுவலா பச்சையம்மன்ல இருந்து பாஸ்காரு ஏஆர்எஸ் எல்லாம் போயிருக்குன்னா இருந்திருக்கலாம். வாய்ப்பு இருந்திருக்கு. பட் எனக்கு தெரியல. பட் ஆனா நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா நேத்து நான் பார்த்தேன் ஐநாக்ஸ்ல வந்து ஷோவே இல்லை. கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேலே தான் 2:06 மட்டும்தான் ஷோ ஓப்பன் பண்ணிருந்தாங்க. இப்ப இன்னைக்கு தான் வந்து அந்த மார்னிங் ஷோலாம் ஓப்பன் பண்ணி போட்டிருந்தாங்க. நான் அந்த பேஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். பட் உங்களுக்கு அந்த டீட்டெயில் தெரியும். ஏன்னா நீங்க அந்த ஃபீல்டுல அப்படி எல்லாம் இருக்கீங்க. அதனால அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் சரி ஓகே, அதை விட்டுருங்க. அது எதுக்கு போய் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு. சரி ஓகேவா, நாளைக்கு பாத்துருவோம். ஓகே நாளைக்கு பாத்துருவோம். ஆனா அட்மாஸ் கொடுக்கலாம். விடி நாளைக்கு மட்டும் என்ன நீயாவும் பிரச்சனை. நாளைக்கு மட்டும் எப்படி ஆடின்னு சொன்னாங்க. அது சாட்டர்டே சண்டே யாரா இருந்தாலும் வரதானே போறாங்க. இந்த படமா இருந்தாலும் என்ன அநியாயமா இருக்கு. உண்மைதானா? நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ சாட்டர்டே சண்டே பெரிய படம் வந்ததுன்னா ஒரு பெரிய ஹீரோ இருக்காங்க அப்படின்னா அதை ஃபீல் பண்ணிடுவாங்கல்ல. இப்போ என்னதான் பிரச்சனை? ஆளே வரலன்ற அப்புறம் ஃபீல் பண்ணிடுவாங்கன்ற. இப்போ இந்த சாட்டர்டே சண்டே ஃபீல் பண்ணாங்க. ஆக்சுவலா அது வந்து அது என்னன்னு தெரியல. அது படம் இன்னைக்கு கொஞ்சம் போன மாசம் வந்துச்சா? இல்ல படம் போன மாசம் வந்துச்சா? 27 தானா ரிலீஸ் ஆச்சு. முந்தானேத்து வந்து. ஆமாண்ணா அந்த இது பெட்டு கட்டிங்களா? காசு கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேன். அவர் ஐயப்ப என்ன சொல்றாரு? அவரு என்ன சொல்றாரு? அவர்கிட்ட பேசுறதுல தான் நான் அவர்கிட்ட யார்கிட்ட? உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு டைம் பெட்டு கட்டினீங்களே. யார்கிட்ட? ஒரு டைம் 5000 பெட்டு கட்டினீங்க தானா? அந்த அவன்ல கொடுத்துட்டேன். பேசுறீங்களா அவர்கிட்ட? இது ரேண்டமா ஸ்பீக்கர்ல வந்தவங்க தான்ப்பா. இல்லைன்னா அவர்கிட்ட நீங்க ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா ஐயப்பனுக்கு நம்பர் வாங்கி டைரக்டா ஒரு காசு கொடுத்தாரு. நீங்க டைரக்டா அவருக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. அவர் 2 முட்டை உங்ககிட்ட பேசுறது அமுதன்பா. இல்ல திரும்ப அனுப்பிச்சிட்டேன். நானு அனுப்பிச்சிட்டீங்களா? இல்ல இப்போ உனக்கு இங்க பாரு, உனக்கு பர்சனலா என் மேல வெறுப்புனா என்கிட்ட பேசு தெரியுமா? சரியா? கல்கியை பத்தி நான் பேசினா கல்கிக்கு ஆளே வரல நீ பேசுற. சரியா? கல்கிக்கு ஆள் வந்திருக்காங்கன்னு கல்கி வந்தவங்களும் ஷோல பாத்துக்க போறாங்க. சரியா? உனக்கு பர்சனலா என் மேல அண்ணன் என்கிட்ட பேசுறான். உங்க மேல எந்த கண்டுமே எனக்கு இல்லைன்னா அப்போ மூடிட்டு கிளம்பு. ஏன்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்விதான் கேட்டு இருக்கேன். இதுல என்னன்னா இருக்கு? நீ மூடி கிளம்பு. உன்னை மாதிரி சாடிஸ்ட் சைக்கோட்லாம் பேச முடியாது.
ப்ரோ ப்ரோ சரி ப்ரோ ஒரு இது கோட் இல்ல இவன் வராம பாருங்க எப்படி எப்படி பத்த பைத்தியக்காரனா வரானுங்க பாருங்க. விடுங்க ப்ரோ கோட் எப்படி ப்ரோ இல்ல தைரியமா பேசுறே, இல்ல தைரியமா அத பேசுறா. நேரடியா நான் வந்து தான் கேட்க தைரியமா பேசிட்டு வேண்டியதுதானே. இருக்கேன். அதான் அதுக்கு கல்கி ஓடல இது ஓடல. நேரடியா பேசுறேன், என்கிட்ட பேசுறா. நான் சொல்றேன் பாரு, கல்கி பத்தி பேசுறான், என்கிட்ட பேசு. நேரடியா பேசு, என்கிட்ட பேசு. உனக்கு அந்த தைரியமே கிடையாது. ப்ரோ ப்ரோ கோட் இத எப்படி ப்ரோ இது மேல ஷேர் பண்றது எப்படி ப்ரோ? இவனுங்க இன்வோர் வந்துறானுங்க, புக்கிங் காட்டுறது. அசிங்கமா கேவலமா வந்துறானுங்க, வெக்கம் கட்டவனுங்க வந்துறானுங்க. என்னையா நான் உள்ள வரப்போ நோத்தாங்க பண்றீங்க. ஐயோ அப்படிலாம் நான் பேச மாட்டேங்க, அது உங்க டோன். பிரசாந்த் ப்ரோ வெல்கம். ஆனா இல்லங்க, பாட்டு பண்ணா பிரசாந்த் நேரடி ப்ரோ எதிர்க்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் கிடையாதுங்க. இவனுங்களுக்கு எதிர்க்கிறதுக்கே தைரியம் கிடையாதுங்க இவனுங்க கிட்ட. இப்படித்தான் இவனுங்க ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருப்பானுங்க. என்னங்க நானா உங்களுக்கு அவர் ஒருத்தர் மண்டை சூட் ஆக்கி விட்டாரு. அப்படிங்குவானுங்க. அப்புறம் பின்னாடி போயிட்டு கொண்டு இந்த கார்த்திக் ரவி பச்சைமன் தேட்டருக்காரன் இவனுக்கு தெரிஞ்சவனா. அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு நீ நாளைக்கு வேணா தேட்டருக்கு போடா, அங்க ஒண்ணு செருப்பள்ளிட்டு ஒண்ணு அடிக்க சொல்றேன், தேட்டர் வாசல்லையே வச்சு ஒண்ணு. சும்மா ஏதோ இவனுங்க என்னமோ நமக்கு சினிமாவே தெரியாத மாதிரி சொல்லி கொடுத்துட்டு இருக்கானுங்க நமக்கு. இருக்கிறதா. இப்ப கௌதம் மேனன் கிட்ட நான் பேசினேன் அப்படின்னு அன்னைக்கு வாட்ஸ்அப்ல இதுல டைம் பாஸ்ல சொல்லியிருந்தேன். கௌதம் மேனன்ல உனக்கு தெரியுமா அப்படிங்கிறான். நான் என்ன சொன்னேன், டேய் ஒண்ணுமே கிடையாது, அதான் மெசேஜ் போனேன், ஒண்ணுமே சொல்லல. நான் இப்ப என்ன பண்றேன், உன் நம்பர் தான், கான்ஃபரன்ஸ் போடுறேன், அவர் எடுத்துருவாரு, பேசுவான். பேசுனதுக்கு அப்புறம் கோத்தாங்கம்மான்னு ஒரு 5 நிமிஷம் எனக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் புரியுதோ அதெல்லாம் நான் பேசுறேன், நீ கேட்டுக்கணும். ஏன்னா நீ பேசுறது நான் கேட்டுக்கிட்டேன், அதனால நான் பேசுறது நீ கேட்டுக்கணும். என்ன டீலா அப்படின்னா, நம்பர் தாடா அப்படின்னா, அவர் நம்பர் நீங்க ரெடி பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடுங்க. டே அவர் நம்பர் இருக்குடா, உன் நம்பர் தாடான்னா அப்புறம் எதுவும் பேச மாட்டான், பிளாக் பண்ணிட்டு ஓடுறானுங்க. என்ன சொல்றேன்னா, ஓட்டச்சட்டி போட்டிருக்கீங்க ரொம்ப சொரியுது அப்படின்னா சட்டி மாத்தி போடுங்க, அதுக்கெல்லாம் இன்னொருத்தனை வந்து திட்டாதீங்கடா. ஜட்டி வந்து பழசாயிடுச்சு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொரிய முடியுறதுங்கிறதெல்லாம் இன்னொருத்தரை வந்து பிடிச்சி வம்பெடுக்கிறது. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், டேரெக்டாக அப்யூஸ் பண்ணுறான் பாரு, அவங்க கூட ஒரு பேசிக் ரெஸ்பெக்ட் இருக்கும். பக்கத்தில் பிரதர், பிரசாந்த் பிரதர் வளர்ந்துட்டீங்க போல, பிரசாந்த் பிரதர் நியூஸ் நல்லா வருதா அப்படிங்குவானுங்க. ஏவனுங்க பின்னாடி போய் என்ன பேசுவானு நீங்கள் நினைக்கிறீங்க? கம்ப்ளீட் நமக்கு ஆப்போசிட்டாக தான் பேசிட்டு இருப்பானுங்க. நீங்கள் முன்னாடி வந்தோடனே பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்கிறது. இது எத்தனை தடவை தான் பார்க்கறது இந்த 15 வருஷத்துல கருப்பட்ட. சரி, நல்ல நாள், இந்தியா வேற ஜெயிச்சிருச்சு, சந்தோஷம். ஆனா பாட்டு பண்ணானோ இல்ல அதுவா நத்துமே இல்லை, அவ்வளவுதான். என்னடா பாட்டு? ஆனா ஏதாச்சும் வைப் சாங் பண்ணா, வைபான சாங் என்னடா பாடுறது? அதான் அந்த ஆடிட்டு இருக்காளுல, அது இப்போ அந்த புட்டை அத 4 மாசத்துக்கு ஒரு தாட்டி ஒருத்த பாட்டு விட்டுறானு இந்த இன்ஸ்டாகிராமுக்குன்னு, பூரா என்னடா பொம்பளை மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க எல்லாரும் கம்ப்ளீட்டா. ஆம்பளை எல்லாம் பொம்பளை மாதிரி அந்த பொண்ணு மூவ் தான் ஆடுறானு, பையன் மூவ் ஆடுறது இல்லை எவனுமே. அதான் இப்போ ஒரு பாடு வந்து அந்த பாட்டு அதுல போட்டு பேச ஆசை அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தலை 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 ஃபுல்லா சுத்தி வர்றானுங்க டான்ஸ். இன்ஸ்டாகிராம் போனா 4 ரீல்ஸுக்கு ஒண்ணு இவனுக்கு தான் குத்து வச்சு உட்காந்துருக்கிறானுங்க, தாங்கவே முடிய மாட்டேங்குது. அவங்கள பாத்தீங்களா என்ன அழகு அப்படின்ட்டு பூரா இந்த எலைட் குரூப் பூரா இந்த 4 மாசத்துக்கு தான் வெயிட் பண்றானுங்க, உங்களை எப்படா பாட்டு வரும், எப்படா கோபிநாத். வணக்கம் கோபிநாத். நான் கூப்பிடலங்க, வேற பேர் கூப்பிட்டுருக்காங்க. நான் கூப்பிடல, வேற பேர் கூப்பிட்டுருக்காங்க. நான் உங்கள்ட்ட தெரியல யார் கூப்பிட்டான்னு தெரியலங்க. தெரியலையா? என்னமோ கட்டலாட்டுற சத்தம் கேட்டே இருக்குது சனிக்கிழமை சாயங்காலம் வர. என்னடா இல்ல மிஷின் ஓடிட்டு இருக்கு. அப்படி ஒரு சம்பவம் நடந்து பல மாசம் ஆகுதுங்க வாழ்க்கையில. இல்லங்க அதுல கார்த்தி, எனக்கு மேல் பிளாட்ல ஒருத்தர் இருக்காங்க கார்த்தி, நான் எப்படி இருந்தாலும் என்னங்க நீங்க வந்தோடனே 18+ மாத்தி விட்டுருக்கீங்க. நேத்து அப்படிதான், இன்னைக்கு இப்படி ஆக்கிட்டீங்க. நான் திங்கக்கிழமை போய் கேட்கலான்ட்டு தான் இருக்கிறேன். டேய் அதாவது நைட்டு கடக்கு புடக்குங்கிறது கூட ஒரு நியாயம்டா, இல்லடா மத்தியானம் 11 மணிக்கு கூட கடக்கு புடக்குங்குது, கீழே ஒரு மனுஷன் இருக்கிறான். நீங்க எனக்கு புரியல, நீங்க பீச்ல இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைன்றீங்க, வீட்டுல இருந்தாலும் என்னதாங்க உங்களுக்கு பிரச்சனை? அங்கதான் இருக்கேன். எல்லாருமே தெரிஞ்சுதான் வாழ்ந்துடலாமா உலகத்துல? நீ என்ன சொல்ற, என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன எதிர்பார்க்கறீங்க? சொல்ற நாளைக்கு 11 மணிக்கு இங்க வா, 11 மணிக்கு பாத்தீங்கன்னா டண்டக்கு புடக்கு டட்டால் டுட்டாலுங்கிறான். நான் என்னன்னா மேல ரெனோவேஷன் பண்றானா,
இல்ல என்ன பண்றேன் நான், எப்படி இருந்தாலும் வந்து நாளைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு நான் போய் பார்த்தா போறேன். நான் கதவை தட்டி உள்ள போய் பார்த்துட்டு தான் வர போறேன். என்னதான் நடக்குதுனாலும் பாத்துறேன். என்ன என்ன பிரச்சனையானாலும் பரவாயில்லைன்னு நான் வந்து நினைச்சுக்கிறேன். இதெல்லாம் வந்து வன்மங்க. இதெல்லாம் அவர் வீடியோ சொல்றாருயா. ஏன் நீ வர போற? ஹலோ பிரசாந்த் ப்ரோ, அது பிளாட்டுப்பா, பிளாட்டு அப்பார்ட்மெண்ட். அவர் மேல இருக்க வீட சொல்றாரு. பாலச்சந்தர் ஹை ப்ரோ. ஹாய் ப்ரோ, பாண்டிச்சேரி பேசுறேன் ப்ரோ. சரி அதுல ஒரு சொல்லுங்க ப்ரோ. ஏடா உங்களுக்கு ஏதாவது சித்தாந்தமா இல்ல இதெல்லாம் எடுத்து பேசினா திருப்பி பேசுறது விட்டுட்டு நம்ம கடைக்கு போய் வந்து ரிவ்யூ வந்து நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காரு, 1 ஸ்டார் ரிவ்யூ. ஏடா என்னடா டேய், நான் இதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுவேன்டா. ஒரு வாரம் கத்துவேன் நானும் பார்த்துட்டு கடையில் கொஞ்சம் வியாபாரம் வேறு டல் அடிச்சுட்டு இருந்தது. என்னடா பண்ணுறதுன்னு தான் நம்ம அளவுக்கு வாட்டடா வந்திருக்கிறானுங்க. ஒரு வாரம் போட்டு முளக்கு வேண்டியதான். ஏடா இப்படி தான் பண்ணுவீங்களாடா? 1 ஸ்டார் ரிவ்யூ 20 பேர் போட்டிருக்கானுங்க. நேற்று சாயங்காலத்துலேருந்து 1 ஸ்டார் ரிவ்யூ போட்டு ரேட்டிங் குறைக்கிறானுங்களா, பொழிச்சு வைக்கிறானுங்களா. சரி அது 1 ஸ்டாரே போட்டு இப்போ செத்துருவேனா நான்? இல்லைங்கடா டே, நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம், நாம் என்ன பேசுதுன்னு வந்திருக்கோம், இது கூட புரியாம இதெல்லாம் உட்காந்து வயிற்றுல அடிக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா இதை வச்சு நான் இன்னும் ஒரு 1000 டிஷ் விற்பட்டா. இன்னொரு பைத்தியக்காரன் பாருங்க, அப்படிதாங்க. அவன் 5 வருஷமா ஒரு படம் எடுத்துட்டு இருக்கான், 600 கோடி போட்டு. சரியா, என் மேல இருக்க காண்டு, நம்ம சேலத்துல ரிலீஸுக்கு ஒர்க் பண்ணோம் அப்படின்னால சேலத்துல ஆளே வரலையே கல்கிக்கு அப்படின்னு. டேய் நீ படம் பார்த்துட்டியம்னா, படமும் பார்க்கல. அவன் படம் பிடிக்கல, அதனால அந்த படம் ஏன் ஓடுதுன்னு கேட்டிருந்தா கூட எனக்கு ஆச்சரியப்பட்டுக்க மாட்டேன். இப்படி இருக்கானுங்க பாருங்க. சரி ஓகே, அதனால எனக்கு எதாவது வந்துட போதா? கல்கி 2 நாள் ஓடி 3ஆவது நாளே ஓடாம போயிருந்தா கூட எனக்கு எதாவது ஒரு 10 பைசா லாஸ் ஆக போதா? ஒண்ணும் கிடையாது. ஆனா இவன் என்ன அப்படித்தான் இருக்கு பாத்தீங்களா? இவனுக்கு என்ன அப்படின்னா நாசாம போன அவ்வளவுதான். அது அவனுக்கு நடந்துரும். நான் திருப்பி சொல்றேன், அவனுக்கு நடந்துதான். அந்த ஓட்டச்சக்தி மாத்துறதுக்கு காசு இல்லாம தான் சொரிஞ்சிட்டு வீட்டுல உட்காந்துருக்கிறானுங்க. சொரிஞ்சிட்டு வீட்டுல போடுறப்ப இல்லை நான் மட்டும் ஓட்டச்சட்டியாவே இருக்கு. சிலது ஜட்டி வாங்குறதுக்கே கண்டிஷன் இல்லாம பாத்தீங்கன்னா பல இட்லி துணியை உள்ள சுத்திட்டு இருக்கானுங்க கோமணமா. ஸோ அதனால நாம் ஒன்றும் பண்ண முடியாது. கருத்து என்ன பிரச்சனைனா, இங்கே ஒரு மோஸ்ட் அப்படி இல்லை, ஆனால் ஒரு 40% ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அடுத்தவங்க தோக்கணும், அப்படிதான். இது என்னை பத்தி மட்டும் கிடையாது. இல்ல ஆன்லைன்ல மெஜாரிட்டி அப்படிதான். அடுத்தவங்க அதுவுமே என்ன எஃபெக்ட் பண்ணாதுன்றதான பிரச்சனை. எங்க நீ ஏதாவது பர்சனல் பிரச்சனை சொன்னா கூட நியாயம் இருக்கு. ரிவ்யூ போட்டிருக்கான், ஏன்டா போட்ட அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, கிடைக்கா ரிவ்யூ ரிப்ளை போடுறான் கர்மா அப்படின்னு. அவருடைய ஹீரோட படத்துக்கு நீங்க எதை நெகட்டிவ் கொடுத்துருப்பீங்க? அதை விடு. ஒருத்தர் சொல்றான், யூ டிசர்வ் இட். நீங்க வந்து படங்களை மோசம். நான் படத்தை பாக்குறேன்டா, கடைக்கே வராததுக்கு ரிவ்யூ பண்றீங்க. கடைக்கு வா பாரு, நல்லா இல்லைன்னா அங்கேயே மூஞ்சில துப்பு, சிசிடிவி இருக்குது, துப்பி விட்டு ரிவ்யூ போடுங்கிற. நான் அதை வச்சா ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது அதை வச்சு மூஞ்சில் துப்பினார், கஸ்டமர் வாங்கினார், ரிட்டிஷ் பிரசாந்த்னு வந்து நான் ஏதோ கடையில் போய் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணலான்னு இருக்கேன். நான் ஏதாவது பண்ணி என்ன அப்படி இப்படி பண்ணி ஏதாவது பண்ணோம்னா தான் இவனுக்கு பார்ப்பானுங்க. என்ன ஏமாத்துறது தானே, இன்ஸ்டாகிராமில் தானே இவனுக்கு வச்சு ஏமாத்திட்டு இருக்கானுங்க. எனக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் ரொம்ப பிடிக்குதுங்க. அவனுக்கு தான் இவனுக்கு கரெக்டு. வச்சு பலன்னு வச்சு போட்டு டமக்கு டமுக்குன்னா காசு கொடுத்துட்றானுங்க. பழைய பாலிஸ்டர் வாங்கிட்டு கம்மன் வந்துக்கிறானுங்க. நான் முக்கி 100% காட்டணும் வச்சு, ஐயோ நம்ம மக்கள் நல்லது செய்யணும், ஐயோ பார்த்து பண்ணணும். இல்லைங்க, என்ன யூ டிசர்வ் திஸ்னா என்ன டிசர்வ் பண்ணுமா உங்களுக்கு? இல்ல தெரியல கார்த்தி. நான் என்ன சொல்றேன், சரி ஒண்ணுமே இல்லாம போயிருது. நாளைக்கு வந்து உனக்கு கார்த்திக் ரவிவர்மாக்கும் பிரசாந்துக்கும் ஒண்ணுமே இல்லாம எல்லாம் ஜீரோக்கு போயிருன்னு வச்சுக்க, செத்துருவோமா? நம்ம போடா மயிருன்னு ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டு ஜாலியா அம்மா உணவகத்துல சாப்பிட்டு அங்கிருந்து ஏதோ டீ கடையோ ஏதோ வச்சு திருப்பி மேல வருவோம். என்ன செத்துருவோமா? என்னங்க அந்த கட்டல் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. இல்ல கட்டல் எவன் ஆடுறான்னு தெரியல. எவனோ ஒருத்தர் இங்க என்ன டென்ஷன் பண்றதுனே வர்றான். இப்பதான் மேல கட்டல் சவுண்ட் பண்ணிட்டான் கோபி. ஒருவேளை வந்து மேல இருக்கிறவன் தான் வந்திருப்பானோ ஸ்பீக்கரா? கோபி என்னையா அது? கோபி என்ன கோபி கட்டலாட்டிட்டே என்ன சொன்னா தெரியுமா? அந்த சவுண்ட் கேட்டு மாசங்களாச்சுன்னு சொல்லிட்டு பாத்தியா பட்டுன்னு கலாய்க்கிற பாத்தியா நீ? அது கரெக்டா சிங்கிங்ல ஆடுதியா? கிரிச்சுக்கிட்டே இருக்குது. ஹலோ பிரசாந்த் ப்ரோ,
ப்ரோ ஹலோ சொல்லு ப்ரோ. நேத்து கடைசி ஒரு சம்பவம் சொன்னீங்களா ப்ரோ, அது எப்போ ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? கரெக்டா ஒரு இது அந்த சொல்லுங்க. சம்பவம் நடந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல இருக்குங்க ப்ரோ. 5-6 அப்போ ஓகே ப்ரோ. நீங்க பாண்டிச்சேரி வந்தீங்கன்னு வச்சுக்கீங்களா, இந்த காந்தி சிலைக்கு இந்தாண்டி போனா ஒரு 1 கிலோமீட்டர் தான். அதுக்கு அந்தாண்ட தாண்டி போன இந்த சம்பவத்தை நாங்க கிட்டத்தட்ட 15-20 வருஷமா பார்த்துட்டு இருக்கோம். நேத்து நீங்க சொல்லும் போது செம்ம அதை சொன்னேன் ப்ரோ. அப்படி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நீங்க அதான் கரெக்டா அது நீங்க பாலச்சந்திரன் சொல்லும் ப்ரோ. போது இப்போ நான் சொல்றது இவனுக்கு என்ன நினைச்சுக்கிறானுங்கன்னா, அதான் ப்ரோ இவன் ஏதோ மிகைப்படுத்தி சொன்ன மாதிரி இருக்கும். ஆனா உண்மை இவனுக்கு ஏதோ அது இட்டு கட்டி இவன் சும்மா வந்து இல்லைங்க. சிரிக்கிறதுக்காட்டி அதான் நீங்க பாண்டிச்சேரிக்கு வாங்க, வந்துட்டு அந்த காந்தி சிலைக்கு இந்தாண்ட 1/2 கிலோமீட்டர் தானே போயிட்டு அதுக்கு அந்தாண்ட போங்க. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் போனாலும் ஃபுல்லா இதை தான் நீங்க பாப்பீங்க. அதை நீங்க வந்து அது நீங்க சொல்லும் போது அப்ப நம்ம ஊர் தான் அப்படி நினைச்சேன். கடைசி மெரினா பீச் அப்படிதான் இருக்கட்டும், அது பெருசா இது இல்ல. அதாவது நேத்து ப்ரோ செம்ம ஃபன்னு ப்ரோ. அதாவது நீங்க எல்லாத்தையுமே ஆரஞ்சு கலரா பாக்குற அந்த கொடுமை இருக்குதுல்ல பிரதர். காலங்காலத்துல உதய சூரியன் அந்த கருப்பத்தை பாக்குறது இருக்குல்ல பிரதர். மத்ததெல்லாம் கூட பரவாயில்ல பிரதர். ஏன்னா ஆரஞ்சு கலர்ல உட்காந்துருக்கானுங்க பிரதர். ஒரே ஸ்டேட்ல உட்காந்துருக்கானு பிரதர். லைனா லென்த்தா கடைசி வரைக்கும் உட்காந்துருக்கானு பிரதர். என்னால இது வரைக்கும் மறக்கவே முடியல பிரதர். இனி எவனா மெரினா பீச் போவான், அது கடற்கரைக்குள்ள போய் கால் வைப்பான். காலையில பூரா டிச்சு தண்ணி பிரதர். அது அந்த டிச்சு தண்ணிக்குள்ள காலை வச்சுக்கிட்டு இவனுக்கு ரீல்ஸ் அதுல ஃபில்டர் போட்டோம்னா பாத்தீங்கன்னா பன்னீர் மாதிரி தெரியும் பாத்தீங்கன்னா. சரியா என்ன செலிப்ரேஷன் கடல் எப்படிங்க டிச் ஆகும்? யோ ஆனா அந்த பக்கம் தான் அந்த இது சேருது. கூவம் வந்து இதுல சேருதுயா. அந்த நேப்பியர் பிரிட்ஜ் கடியில தான் வந்து அது கடல் கூட சேருது. அது பூரா இங்கதான் வருது, மெரினா பீச்சுக்கு தான். இவனுக்கு குதிக்கிறானுகள் எல்லாம் போட்டு பண்ணிட்டு ஃபன் லைஃப் சென்னை லைஃப் அப்படிங்கிறானுல்ல. அது பூரா அங்கிருந்து வர டிச் தண்ணி இங்கதான் வரும் ஃபர்ஸ்ட். அது நீ நல்லா மழை பெஞ்சுன்னு வச்சுக்குவேன், நல்லா நேப்பியர் பிரிட்ஜ் ஃபுல்லா அடிச்சதுன்னா எப்பவுமே மழை வேறப்ப நல்லா அடிக்கும். அடிச்சதுன்னா பாத்தீங்கன்னா நீங்க மெரினா பீச் போனா கருகருன்னு இருக்குள்ள எல்லாம் நம்ம தண்ணி தான். நாம பண்றதுதான், சரி யாரும் பண்றது கிடையாது, நாம கொட்டுற சாக்கடை தான். இதே கூவம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடி அவ்வளவு தெளிவான ஆறு. எங்க ஊர்ல நொய்யல் இருக்குது, அதெல்லாம் ஆரம்பிக்கிற இடம் அத்தனை அப்படியே பன்னீர் மாதிரி இருக்கும் தண்ணி. கொண்டு வந்து துப்புன்னு துப்பி கொட்டுன்னு கொட்டி கருகருன்னு ஆக்கி விட்டானுங்க. பயங்கரமா இருக்கும் கார்த்தி. நீ அந்த இதுக்கு தாண்டினாலே வந்துருது இல்ல கார்த்தி. உனக்கு நேப்பியர் பிரிட்ஜ் எங்க வந்துருது? இது சிலைகளை தாண்டினாலே, சமாதி தாண்டினாலே வந்துருது இல்ல. அங்கிருந்து அது எது நேரம் அங்க உள்ளதான் கலக்குது. அது எங்க போகுது? அப்புறம் இங்க வருதா, அடையார் வருதா, அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்குதா. ஒரு மூணு இது உள்ளதான் கலக்குது கார்த்தி. கம்ப்ளீட்டா ஆறு ஃபுல்லா உள்ளதான் கலக்குது. அது தெளிவா இருந்துச்சுன்னா அது கணக்கே வேற. உண்மையாலுமே பயங்கரமா மீனுகள்லாம் வளரும் அந்த இடத்துல. எப்பவுமே இங்க மீனெல்லாம் வளராதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்னங்க பிரச்சனை? மீனுக்குலாம் அது உரம் தானே, உரம்னா உணவு அது தானே. உணவுதான். காலையில ஃப்ரெஷ் ஃபிஷ் திங்கிறானுங்கல்ல, அந்த மீன் என்ன திங்கு? அதெல்லாம் கடலுக்கு நடுவுல இருந்து புடிச்சிட்டு வந்து விக்கிறதுங்க. நிறைய கரையில பிடிக்கிறாங்க. அப்படி நீ நினைக்கிற கார்த்தி. நான் திருப்பி சொல்றேன் கார்த்தி. சில இருந்தாலும் அதுதான் குடலை வந்து எடுத்து போட்டுறோம்ல வெளில. அப்புறம் ஸ்கின்னு மட்டும் என்ன அது என்ன பன்னீர் தின்னா வருது. ஆனா அந்த கரையில் நிறைய பிடிச்சிட்டு இருப்பானுங்க பாரு. நீங்க இந்த போட்ல போய் நிறைய அர்ஜென்ட்டுக்கு இங்கதான் பிடிச்சிட்டு வருவாங்க. நம்ம ஆளுங்க உள்ள போய் பிடிச்சிட்டு வரவங்க இருக்கிறாங்க. ஏன் அதெல்லாம் என்ன இருக்கு? ஒண்ணு இல்லையா, அது சாக்கடை தான் திங்குது, தின்னு வளருது, அவ்வளவுதான். அதுல ஒண்ணும் தப்பு இல்லைங்கிற. அந்த ஏரியா உள்ள சூப்பரா இருக்கு, மீன் அருமையா இருக்கு. ஏன் உள்ள இருக்க மீன் மட்டும் என்ன சாப்பிடுது? உள்ள இருக்கிற மீன் தண்ணி, கீழே இருக்கிற பிளான்டன்ஸ் மீனே திங்கும், பெரிய மீனுங்க அப்படிலாம் திங்குதுங்க. சரி அதை விட இன்னைக்கு விட்டு இந்தியா வெற்றி பெற்றிருக்குது. ஐயப்பா ஜட்டியோட ஓடுறா ஐயப்பா, வடபழனியில கட்ட கட்ட கட்டன்னு ஓடுறான். இந்திய கொடியை பிடிச்சிட்டு ஓடுறான் இன்னைக்கு ஆனதாகட்டும். ஐயப்பா ஆல்ரெடி அப்படிதான் இருக்கான். இவனு பூரா தண்ணி போட்டவனுக்கு பூரா ஆடுவானுங்களே, பூரா எவ்வளோ 1/4 மணி நேரம் கத்துவானுங்களே. அது பிரச்சனை இல்லைங்க, அது பிரச்சனை இல்ல. நிறைய பேர் இந்தியா தோக்கணும்னு நினைச்சு வேண்டிட்டு இருக்கானுங்க இங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு சோசியல் மீடியா. ஏன் தோக்கணும்? அது தெரியாதா உங்களுக்கு? இது என்ன கருத்து சொல்ற நீ? எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. ரோஹித் சர்மா கேப்டன் வந்து ஜெயிக்க கூடாதான். ஏனாமா பிஜேபி கவர்மெண்ட்ல கப் வாங்க கூடாதான். என்ன இவ்வளவு பிச்சைக்காரன் ஆயிட்டானுங்களா அவனுங்க?
ஏன்டா ரோஹித் சர்மா கப் வாங்கினா உங்களுக்கு என்னடா குறையுது? அவன் என்னடா பண்ணா? ஏய் இதே அவன் எங்க சங்கத்தை ஆள்றா. குண்டா இருக்கிறவனெல்லாம் கேவலம் பேசுறீங்கல்ல. ஒக்காலோலி குண்டா இருக்கிறவன் கப்பையா தூக்குவான்டா வேர்ல்டு கப்பை. இங்க பார்த்தீங்களா உடம்பெல்லாம் ஒரு வெண்ணையும் கிடையாது. ஆட்டிடியூடும் மனசு உங்களுக்கு அவ்வளவு குண்டா இல்லையேங்க. இல்ல நீ கிரிக்கெட் ஸ்டாண்டர்ட்ல சொல்றேன். நான் கிரிக்கெட் ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்றேன். இப்போ விராட் கோலி இவங்கெல்லாம் இருக்காங்களே இந்த ஃபிட்னஸ்க்கு ரோஹித் சர்மாவை குண்டு குண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. அந்த ஆள் அடிக்கிற 6 எவனாவது அடிக்க முடியுமா? அந்த ஆளோட ஆட்டிடியூட் முதல்ல எவனாவது இருக்கா? ஃப்ராங்கா இருப்பான், உண்மையா இருப்பான். ஆளு தப்போ ரைட்டோ உண்மையா தான் இருப்பான். அந்த ஆள் வந்து நீ 2 ஸ்டேட்ல ரோஹித் சர்மா பார்க்கவே முடியாது. ஒரே ரோஹித் சர்மா தான் எப்பவுமே உண்மையா இருப்பான் ஆளு. அது மும்பை இந்தியன்ஸ் ஆடினாலும் சரி, சும்மா லோக்கல் கவுட்டி மேட்ச் ஆடினாலும் சரி, ஒரு வெளியில் ஷாப்பிங் போகிறப்போ வீடியோ நீ எல்லா பக்கம் பாருங்க ரியாக்ஷன் ஒன்றா தான் இருக்கும். அவன் நம்மால் அவன் நம்மளுக்குள்ள இருந்து வந்தவர்கிட்ட காமன் சென்ஸ் உள்ள ஒரு ஜாலியான ஒரு 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 கிரிக்கெட்டர். எனக்கு தெரிஞ்சு அவன் தலைமையில் ஜெயிச்சதுங்கிறது ரொம்ப ஹாப்பி. உண்மையாக நல்ல ஆளுங்க அவன், நல்ல ஆளு. அதே மாதிரி இந்த ஹர்திக் பாண்டியாவை போட்டு எல்லாம் கழுவி ஊற்றிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு பூரா ஹர்திக் பாண்டியா கூடயே கண்ணீர் விடுறானுங்க. ஓஹோ திஸ் இஸ் த பிக் ஆஃப் த டெக்கேட் ஆஹான்னு இருக்கானுங்க. ஏன்டா அப்போ ஒருத்தர் ஜெயிச்சா மட்டும்தான் அவனை மதிப்பீங்கடா? பாவண்டா அவடே என்னென்ன வார்த்தை பேசி அவனை. அவன் பாவம், அவன் பர்சனல் விஷயம். அவன் சம்சாரம் டைவர்ஸ் ஆகுதோ ஆகலையோ அதெல்லாம் பாவம், அவன் குடும்ப விஷயம், பர்சனல் விஷயம். அதை உட்காந்து 2 மாசம் உட்காந்து அவனை குத்த வச்சு உட்காந்து பேசி இவன் வீட்டுல பொண்டாட்டி வந்து தலை மேல ஏறி நின்று இருக்குங்க. காலில் நாயை குடிச்சிட்டு வந்திருக்க நாயேன்னு போட்டு ஏறி மிதிச்சுட்டு இருக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஹர்திக் பாண்டியா டைவர்ஸ் பண்றது, சொத்தை எப்படி பிரியுதுங்கிறது இவன் பிரச்சனை. ஏன்டா அவன் ஒரு மாசத்துல சம்பாதிக்கிறது நீங்க ஒரு ஆயுசுக்கு சம்பாதிக்க மாட்டீங்க. அந்த லெவல்ல உழைச்சு அவன் மேல போயிருக்கான். ஒண்ணுமே இல்லாத ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து அந்த லெவலுக்கு அவன் மேல போயிருக்கான். அப்படிங்கிறப்போ அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும்லடா. நான் என்ன கேட்கிறேன், அவனுக்கு கீழே பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், எல்லாமே வரத்தான் செய்யும். பட் அப்போ வந்து என்னன்னா நீங்க கம்முனாவது இருக்கலாம்லடா. அது என்னடா மனசாட்சியெல்லாம் செத்து போயிடணும், நல்லா இருக்கக்கூடாது. ரோஹித் சர்மா கப்பு தூக்குனா உங்களுக்கு என்னடா? நான் கேட்குறேன். அவன் மும்பை இந்தியன்ஸ் விளையாட்டுண்டா, என்னமோ பண்ணிட்டு போறான், ஓகே. அவன் இந்தியன் டீம் இல்லடா. இந்தியன் டீம்ல வந்தா நம்ம நாட்டுக்காரவங்க தானடா அவங்க. உங்களுக்கு என்னடா கூட இது ரோஹித் சர்மா வந்து கேப்டனா இருக்கிறதுல? அவன் சவுத் ஆப்பிரிக்காக்காரன் வந்து கப்பு மேல காலை வச்சுன்னா அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். இல்லை இது என்ன கேவலமே தெரியல கார்த்தி சார். சீரியஸா என்ன ஆட்டிடியூட்னே தெரியல. மோடி இருந்தா அதுக்கு தோக்கணும். அப்ப காங்கிரஸ் இருந்தா பூரா வேர்ல்டு கப் ஜெயிச்சிருவானுங்களா? என்னங்கடா உங்க லாஜிக்கு நான் கேட்கிறேன். காங்கிரஸ் வந்தா பாலாறு தேனாறு மட்டும் தலையில ஓடிடுமாடா? உங்களுக்கு 2006 அந்த 10 அந்த ரூல்லாம் அவங்க எப்படி இருந்தானுன்னா தெரியுமாடா உங்களுக்கு? இவனுக்கு நல்லவனுங்க இல்லை, அவனுங்க மட்டும் பயங்கர. எந்த ஆட்சி வந்தாலும் இருக்கிறதா இருக்கும் போது அதுக்கேண்டா ஒரு டீம் தோக்கணும்னு ஏன்டா வேண்டுறீங்க, யாக வளர்க்குறீங்க? என்னதான்டா நீங்க எல்லாம் சைக்கோ ஆயிட்டீங்களா எல்லாருமே ஆன்லைன்ல? எவனும் வாழக்கூடாது, செத்து போயிடணும். இவன் அவனோட ஓடிட்டானா, சூப்பர். ஹை அவன் செத்துட்டானா, சூப்பர். ஹை ப்ரோ அப்படியே பிசினஸ் லாஸா? அப்ப நீ என்னடா பண்ணுவ? எல்லாருமே தோக்கணும்னு நினைக்கிற, எல்லாருமே செத்து போகணும்னு நினைக்கிற. நீ எப்படா ஜெயிப்ப வாழ்க்கையில? எனக்கு என் கார்த்திக் ரவி நாளைக்கு வந்து 10 கோடி சம்பாதிச்சான்னா அவ்வளோ மனசு ஹாப்பியா இருக்கும். சூப்பருங்க. கோபிநாத் நாளைக்கு ஒரு சொந்த தொழில் தொடங்கி பெருசா வந்தாருன்னா செம ஹாப்பி. ஐயப்பன் நாளைக்கு ஒரு பெரிய பிராண்ட் அம்பாசிடர் ஆகலாம், ஒரு பெரிய ஸ்டார் ஆகிறான்னா சந்தோஷம். வளரட்டும்டா, அடுத்தவன் வளரட்டுங்க. நான் ஒண்ணுமில்லாதவன்லாம் வளர்ந்து பெரிய ஆளாகட்டும், நிறைய சம்பாதிக்கட்டும், நல்லா இருக்குடா. செலிப்ரேட் பண்ணுங்கடா கூட சேர்ந்து. விஜய் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ஆட்டிடியூட் இஷ்யூஸ் இருந்தது ப்ரோ. கொஞ்சம் என்ன ஆட்டிடியூடுங்க? ஏங்க அவன் இருக்கிற லெவலுக்கு அவன் அப்படிதாங்க இருப்பான். என்ன ஆட்டிடியூடுங்க? ஒண்ணுமில்லாம வளர்ந்த பையங்க, அப்படிதாங்க இருப்பான். எல்லாமே சரியாயிராதுங்க. அவங்க வயசு எவ்வளோங்க? ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு 30-35 இருக்குமா? 35 வயசுல பூராமே தெரிஞ்சிருமா அவனுக்கு? எவ்வளவு 30 வயசு இருக்குமா கார்த்தி ஹர்திக் பாண்டியாக்கு வயசு? 30 தான் ப்ரோ. 30 வயசுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? 30 வயசுல இங்க இருக்கிற எல்லா முண்டக்கலப்பைகளுக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு வாழ்க்கையில? அவன் அந்த 30 வயசுல ஒண்ணுமில்லாத ஒரு குடும்பத்தை தூக்கிட்டு போய் உலகமே திரும்பி பார்க்குற ஒரு கிரிக்கெட்டர் ஆயிருக்கிறான். அப்ப எல்லாமே சரி இருக்காதுல்ல, அவனுக்கு ஒரு டவுன் சைடு வரதானே செய்யும். நீங்க போய் அவனை வந்து பாத்தீங்கன்னா பட்டாக்ஸ்ல ஊசி வச்சு ஏத்திக்கிட்டே இருந்தா அவனுக்கு கடுப்பாய் ஒரு கோவம் வந்து ஒரு ஆட்டிடியூட் வரதானே செய்யும்.
போய் இன்ஸ்டாகிராமில் போய் நோண்டுறது, ட்விட்டரில் ஏதாவது வந்தால் நோண்டுறது, ஏதாவது போய் போடுறது, தேச துரோகிங்கிறது ஏதாவது சொல்கிறது. அவன் டென்ஷன் ஆகி ஒன்று பண்ண தானே செய்யும். அவன் மனுஷன் தானுங்க, நம்மளை மாதிரி தானே. 2 கால் 2 கை தான் இருக்குது. ஒரே ஒருத்தனை 1 கோடி பேர் போய் நொட்டினீங்கன்னா அந்த நொட்டிட்டு அவர் வந்து ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் புத்தர் மாதிரியே இருக்கணுமா. அவர் ரியாக்டே பண்ணக்கூடாது. இவங்களுக்கு யாருக்குமே அவர் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இவனுக்கு பூரா யோக்கினு அவன் கெட்டவன். இன்னைக்கு ஜெயிச்சுட்டா இந்த நாய் பூரா கம்ப்ளீட்டாக திரும்பிட்டானுங்க. அப்போ உங்களுக்கு என்னடா, ஜெயிச்சா ஓகேவாடா? அவன் எப்பேற்பட்ட ஃப்ராடாக இருந்தாலும் ஜெயிச்சா ஓகேவா? அவன் நல்லவனாக தான்டா இருந்தா. ஹர்திக் பாண்டியா என்னைக்கிடா கெட்டவனா மாறினா? யாரடா கொலை பண்ணா? எந்த வீட்டுக்குள்ளடா போந்து திருட்டுனா? இன்னும் லஞ்சம் வாங்கி கோடி கோடியாக சேர்த்தானா? டே, அவன் போனா, அவன் கிரிக்கெட் விளையாண்டா, அவன் சம்பாரிச்சான், அவன் ஒரு ஆளானான். இதில் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? அவனுக்கு ஆட்டிடியூட் பிரச்சனை இருந்துட்டு போட்டுண்டா, இருந்துட்டு போட்டுங்கிற நான். ஏ, உங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்களுடைய ஆட்டிடியூட்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதா? எல்லாருமே சரியா இருக்காங்களா? அதை ஒரு நாள் ஒருத்தன் படம் போட்டு ஒருத்தன் ஜட்ஜ் பண்ணால் நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். நம்ம எல்லாத்துக்கும் மனசு எவ்வளோ டென்ஷன் ஆகும். சார், இப்போ உங்கள் அப்பா வந்து நல்லவருங்கிறேன், 3வது ஆள் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு அப்பா ஆட்டிடியூடே சரியில்லை அப்படின்னா, உண்மையாலுமே சரியில்லைன்னு வச்சுக்கிங்களா, டக்குன்னு ஒத்துக்குவீங்களா? விட்டு கொடுத்துருவீங்களா? அதே மாதிரி தானே அவனும் பாவம். வாழ விடுங்கய்யா. கிரிக்கெட்டர்ஸை ரொம்ப போட்டு நீங்கள் மிதிக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மிதிக்கவும் மிதிக்காதீங்க, கொண்டாடவும் கொண்டாடுதீங்க. நான் அவன் ஜெயிச்சா சக்ஸஸ் எடுத்துக்கங்க, ஃபெயிலியர் ஆனால் இதை மிஸ் ஆகிடுச்சு, அவ்வளோ. அது ஒரு ஸ்போர்ட். அது ஒன்றும் பெரிய உலக போர் இல்லை. அது நீங்கள் ஒன்றும் போருக்கு பீரங்கி எடுத்துகிட்டு போகல. நீங்கள் விளையாடுறாங்க, முடிஞ்சா ஜெயிப்பாங்க, இல்லைன்னா தோப்பாங்க, அவ்வளோதான். அவ்வளோதானே. அடுத்த தடவை ஜெயிக்கிறாங்க, முயற்சி பண்ணி ஜெயிக்கிறாங்க. இந்தியா வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லட்சணத்துக்கு இந்தியன் டீம் சொல்கிறேன், இப்போ எவ்வளோ முன்னேறிக்குது, அதை பார்த்து சந்தோஷப்படுங்கயா. நாங்கள்லாம் உட்காந்துருக்கிறப்ப சச்சின் டெண்டுல்கர்னு ஒரே ஒரு மனுஷன் ஆடுவாயா, அந்த ஆள் அவுட் ஆகிட்டான்னா நாங்கள் எல்லாம் படுத்து தூங்கிடுவோயா, அவ்வளோதான். அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு கிரிக்கெட்டு, அவ்வளோதான். உட்காந்து ஷார்ஜா கப்பு, எல்லா சகாரா கப்பெல்லாம் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காலையில் 3 மணிக்கு என்னமோ கனடாவில் ஆரம்பிப்பானுங்க, எல்லாம் சொட்ரு போட்டு வருவானுங்க. 5 மேட்ச்சு, இந்தியா விசஸ் பாகிஸ்தானு 1 டே. நாங்களாம் அங்கே வந்து வளர்ந்து வந்தவங்கயா. அன்றைக்கெல்லாம் இந்தியன் கிரிக்கெட் அந்த சகாரா கப்பில் தான் ஜெயிப்பானு எப்பாவது. அப்போவுமே வாசி மக்கரம் போட்டு கொள்ளுவா. அப்படி சச்சின் டெண்டுல்கர்லாம் பயப்படுவா. அப்படி அதெல்லாம் ஒரு கப்பு விடாமல் வாழ்க்கையில் பார்த்து கிரிக்கெட் பைத்தியமாக இருந்த காலமெல்லாம் உண்டு ஒரு பாயிண்ட்ல. எல்லாருமே இந்த 90s கிட்ஸ் பூராமே, 90s கிட்ஸ் எவன் ஷார்ஜா கப் பார்க்காம இருந்திருப்பான்? ஒரு பையன் எங்கேயாவது பார்க்காம இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமே லைவ்ல பார்த்தோம். அந்த ஃபைனலு செமிஃபைனல் பார்க்காதவன் 90s கிட்ஸ் எவனுமே கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் அடித்த 6, சேன்வானுக்கு அடித்த 6 எல்லாம் எவனுமே மறக்க கிடையாது. ஸோ என்னன்னா, அப்போல்லாம் என்னன்னா இந்தியா ஜெயிக்கிறதுங்கிறதெல்லாம், அதாவது இந்தியா உலகக்கோப்பை ஜெயிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது அந்த 2003 உலகக்கோப்பை ஃபைனலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிறானுங்க அடிச்சுட்டே இருக்கிறானுங்க. 370 அடிக்கிறானுங்க. நான் லிட்டரலாக ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜெயிப்பாங்களா ஏன்னு உட்காந்துட்டு இருக்கிறானு. ஏனியூர் எக்ஸாமோ என்னமோ 12th, அதை கூட விட்டுட்டு நடுவில் அந்த லீவு, அந்த இது பப்ளிக் எக்ஸாமும் நடுவில் 5 நாளோ 6 நாளோ லீவு, அதில் உட்காந்து குத்த வச்சு உட்காந்து ஃபைனல் பார்த்துருந்தோம். அதனால் இப்போல்லாம் இந்தியன் டீம் சூப்பர்யா, நிறையா ஜெயிக்கிறாங்கய்யா. 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு அதாவது கோப்பை ஜெயிச்சுட்டே இருக்காங்கய்யா. இப்போ இருக்கிற ஃபேன்ஸ் நீங்களாம் செம்ம லக்கியா. உண்மையாலுமே எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க கொண்டாடுறதுக்குங்க. எங்களுக்கு அப்போ சச்சின் டெண்டுல்கர், அப்புறம் அசாருதீன் எப்பாவது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பார் தலைவர். டம்மால் டிமிலுக்கு 100 அடிப்பார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பிரசாத் நல்லா பவுலிங் போடுவார். ஜவஹர் ஸ்ரீநாத். பேட்டிங் யார் பண்ணுவா? பேட்டிங் அதை தவிர அதுக்கப்புறம் இந்த யுவராஜ் சிங் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் பேட்டிங்கில் நிறைய பேர் வரவே ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி அடிக்கவே மாட்டானுங்க. இவர் தான் காப்பாற்றிட்டே இருப்பா. அப்படி சச்சின் டெண்டுல்கர் ஏதாவது அடிச்சு காப்பாற்று. அப்புறம் ராபின் சிங் இருந்தா. அப்படி ராபின் சிங் வந்ததுக்கப்புறம் பவுலிங் செம்மையாச்சு. ராபின் சிங்கை பார்த்து செம்மையாக ஃபீல்டிங் பண்ணுவோம். அப்படி அதெல்லாம் அதாங்க, அது அந்த கோல்டன் எராங்க. நீங்கள் இருக்கிறதெல்லாம் வந்து பிளாட்டினம் எரா. நீங்கள்லாம் இதுலேயே திட்டுறீங்க இந்தியன் டீமை. எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல உண்மையாலுமே. பிரசாந்த் ப்ரோ, கிரிக்கெட்டை பத்தி நீங்க இம்மா நேரம் பேசி இப்பதான் ப்ரோ கேட்டேன். ட்வீட்லயும் சரி இதுதான் சரி, நீங்க வந்து இவ்வளவு பேசுனதுல நினைக்கிறேன். பரவாயில்ல, ஃபாலோ பண்ணுவீங்களா ப்ரோ? ப்ரோ ஆமாம், இதுங்க விமல் ஃபேன் கிளப் பாகிஸ்தானா, இந்த டேஷை எதுக்குடா பைக்கை தரீங்க அப்படி? நீ டென்ஷன் ஆகிறதுக்கு தாண்டா.
டென்ஷன் ஆகுதுல்ல, ஏன்னா நீதான் எல்லாத்தையும் விமல் ஃபேன்ஸ் கிளப் பாகிஸ்தானா? ஏண்டா விமல் ஃபேன் கிளப் பாகிஸ்தான் வைக்கிற அளவுக்கு நீ என்ன விமலை கீழே சொல்ற அளவுக்கு நீ என்ன என்ன புடுங்கிட்டேன்னு கேட்கறேன். வேண்டாம், கேட்ட வார்த்தை கூட வேணாச்சு. என்ன பிடிக்கிட்ட? விமல் வந்து ஒரு படத்துக்கு வந்து 50 to 70 லட்சம் ரூபா, ரொம்ப கம்மியா நான் சொல்றேன், சம்பளம் வாங்குறாரு. பீக்கில் இருந்தப்ப 2 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காரு. நீ என்ன வாங்கிட்ட சொல்லு? விமல் ஃபேன்ஸ் கிளப் பாகிஸ்தான்னு ஃபேக் ஐடி கிரியேட் பண்றதை தாண்டி நீ என்னடா பண்ணிட்ட? அது என்னடா விமலை வந்து கலாய்க்கிற அளவுக்கு பிரியலாம். விமல் சம்பாதிக்கிறது நீ ஆயுஷ் சம்பாதிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 20-30 வருஷம் முக்குனாதான் நடக்கும். இப்படி விமல் ஃபேன்ஸ் கிளப் பாகிஸ்தானு, அஜித் ஃபேன்ஸ் கிளப் ஆப்கானிஸ்தானு, இப்படி ஃபேக் ஐடி தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஒரிஜினல் ஐடி பேசுறா, கரெக்டா பேசு. ஆம்பளை என்ன பண்ணு, ஒரிஜினல் ஐடி வை. 45 ஃபாலோவர், 88 ஃபாலோவிங்க. எந்த நாயுடைய ஃபேக் ஐடின்னு தெரியல. வெய், நேரா பேசு. நான் இதுதான் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா பேசு. மறைஞ்சிக்கிறது 7 ஃபேக் ஐடியில் மறைஞ்சிட்டு விளையாண்டுட்டே இருக்கிறது. ஃபேக் எப்படி ஐடிக்கு ஐடி நீங்களே பேசுவீங்களா? 7 ஃபேக் ஐடி இது பண்ணிட்டு மாறி மாறி நீங்களே பேசி பைத்தியம் மாறிவீங்களா? தப்போ ரைட்டோ இட் இஸ் பிரசாந்த்ல தான் நான் பேசுறேன். 15 வருஷம் பேசிட்டு இருக்கேன். 15 ஆமா 2009 பேசிட்டு இருக்கேன். என்ன ஐடென்டிட்டியோ அதை வச்சு பேசுங்கடா. அந்த தைரியம் கூட இல்லைன்னா, அந்த தைரியம் கூட இல்லாம வாழ்க்கையை ஃபேஸ் பண்ற தைரியம் இல்லாதவனெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அடுத்தவனை பத்தி கமெண்ட்? அடுத்த வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு என்னடா கமெண்ட்? அதனால நான் என்ன சொல்றேன், ஹர்திக் பாண்டியா நாளைக்கு ரொம்ப தரமட்டமா போட்டோம். உங்களுக்கு எல்லாம் கமெண்ட் பண்றதுக்குள்ள ரைட்ஸ் இல்லை. அவனும் ஒரு மனுஷன் பாவம். பிடிச்சா பாரு, பிடிக்கல இக்னோர் பண்ணிட்டு போங்கடா. பர்சனலா போயெல்லாம் திட்டாதீங்கடா. அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு வாழ்க்கை எவனுக்குமே ரைட்ஸ் கொடுக்கல. அவன் பர்சனல் லைஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் தலைவலி. அது பாவம், என்ன இருக்குன்னு எவனுக்குமே தெரியாது. பாவம், அவன் உட்காந்து என்ன சஃபர் பண்ணிட்டு இருக்கான்னு உங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால அதெல்லாம் இழுக்காதீங்க, பாவையா. சரிப்பா, நான் போய் சாப்பிட்றேன், பசிக்குது. நான் சாப்பிடவே இல்லை. இன்னைக்கு போய் ஷூட் இருந்தது, நல்லா போச்சு, சூப்பராக போயிட்டு நல்லா வந்துச்சு. நைட்டு 1:30 மணிக்கு சாப்பிட்றீங்க, ஃபாஸ்டிங்ன்றீங்க, கேட்ட டயட்ன்றீங்க. கார்த்தி, நான் தான் சொல்கிறேன் கார்த்தி, ஸ்லீப் சைக்கிள் மண்டை ஆஃப் ஆக மாட்டேங்குது கார்த்தி. நான் மண்டை ஆஃப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸ்லீப் சைக்கிள் பாதிச்சிருச்சுன்னா எனக்கு என்னென்னா, 1 வாரம் 1.5 வாரம் நைட் தூக்கமே வராது. அதை உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி அதை வர வைக்கணும். அது பெரிய அதான் சொல்கிறேன் கார்த்தி, என் லைஃப்லாம் எவனுக்குமே அமையக்கூடாது. நம்ம வேண்டிக்கிறோம், நம்ம அவ்வளோதான். நம்ம கொடுமையெல்லாம் யாரும் அனுபவிக்கவே கூடாது. எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருங்கய்யா. சந்தோஷமாக இருந்து 9 மணிக்கு தூங்குறீங்கன்னா நீங்கள் தான் மோஸ்ட் கிஃப்டடு. உண்மையா, அதுக்கு மேலே ஒரு கிஃப்ட்டும் கிடையாதுயா. நிம்மதியாக வாழ்க்கையில் இருங்கய்யா. பணம் கிணம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் கடைசியில் ஒரு பெட்டில் படுக்கும்போது ஒன்று எழுதியிருப்பார். அதை யாராவது ஃப்ரீயாக இருந்தால் போய் படிங்க. அந்த ஆளுக்கு தெரியாது இல்லை, அந்த ஆள் பார்க்காத பணம் இல்லை. அவன் அந்த மரணத்துக்கு பக்கத்தில் இருந்து கேன்சர் இருக்கும்போது எழுதியிருக்கிறான். அதை படிச்சிங்கன்னா தெரியும். ஒன்றுமே இல்லைங்க இந்த லைஃபு. நாம் நினைக்கிற அளவுக்குள்ள ஒரு வெங்காயம் கிடையாதுங்க. சாகரப்ப எடுத்துட்டு என்ன மயிருக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டா எல்லாருக்குமே தோணியிருக்கு. எதுக்கு இந்த முக்கணும்னு தான் தோணியிருக்கோ தவிர, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நான் சாதனை பண்ணிட்டேன் ஆஹான்ட்டுலாம் ஒன்றும் ஜாகல. இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் அன்பாக இருந்திருக்கலாமே, அதுதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமே, இதுதான் நினைக்கிறாங்க. அதனால் நம்மளை நம்பி இருக்கிறவங்க, கூட இருக்கிறவங்களுக்கு அன்பை சேருங்க. நிறைய பேருக்கு ஜாலியாக சிரிக்க வைங்க. தப்போ ரைட்டோ சிரிக்க வைங்க. அவ்வளோதான். வாழ்க்கை ஏதோ ஒரு வழியில் வழி விடியா. தோத்துட்டே இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு வழி விட்டு ஏதோ ஒன்று கொஞ்சம் காசு சம்பாதிக்க வச்சு ஏதோ ஒன்று செட்டில் பண்ணி விடும். நானெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணும்போது நீங்கள் ஜெயிக்க முடியாதா? யோசிச்சு பாருங்க. நானெல்லாம் யார் ஒருத்தனும் கிடையாது. நான் ஜெயிக்கும் போது நீங்கள் ஜெயிக்க முடியாதா? கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஓகே, குட் நைட். போதும், நம்மளாலே முடியல, வாயெல்லாம் வலிக்குது. பை பை. சரி, பாட்டு பாடல பார்த்தேன். இருடா, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன்டா. வந்து சூப்பராக ஒன்று பாடுறேன்டா. நானே லிரிக்ஸ் எழுதிட்டு வரேன்டா. எவனுமே அந்த பாட்டை, அதாவது ஆசை கூட பாட்டுனா ஆசை கூட. அதான் சொல்றேன், பாட்டை நான் லிரிக்ஸோட வந்து பாடுறப்போ அந்த லிரிக்ஸ் ஓன் லிரிக்ஸ்ல அதை வச்சு ரீமிக்ஸ் பண்ணி அதை வேர்ல்டு ஹிட் ஆகணும். அந்த மாதிரி ஒன்று பண்ண போறேன். வர்றேன் நாளைக்கு வந்து பாடுறேன். நான் உட்காந்து எழுதுறதுக்காண்டி எழுதிட்டு வரேன். அதாவது அந்த லிரிக்ஸில் எவனுமே அப்படி ஒரு பாட்டை எவனுமே கேட்டக்கூடாது. அப்படி ஒரு பாட்டோட வரணும். அதாவது எல்லாம் சிரிச்சு மூக்கு ஒளியா வந்து பார்த்தீங்கன்னா உளமூக்கெல்லாம் ஒளியிடணும். அப்படி ஒரு பாட்டு நம்ம எழுதிட்டு வரணும். பாட்டோட இருந்து முரட்டு பாட்டு பாடணும்.
பாய் டாயப்பா, பாய் கத்தி, பாய் பழசு. பை ப்ரோ. கார்த்தி ப்ரோ. என்ன ப்ரோ? ப்ரோ இந்த இவரு பொலிட்டிக்கல் கொஸ்டின் கேட்கலாமா? அப்படியா? சரி ஓகே சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இவரு பிஜேபியில இந்த திருச்சி சூர்யா ஓப்பன் அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு இவரு மேல, இந்த மதுரை அந்த பேராசிரியர் மேல உள்ளே. அது முன்னாடியே நடந்துச்சுங்க, முன்னாடியே இருந்தது தானே. கேண்டிடேட் வந்து திருச்சிக்கு அவர் போற மாதிரி தப்பையே வந்து அவர் வந்து மண்ணின் மைந்து தான் நிற்கணும் திருச்சியில் அப்படின்னு சொன்னார்ல, அதெல்லாம் பழைய விஷயம் தானே. திருச்சி சூர்யா எப்பயுமே அப்படிதாங்க, கொஞ்சம் ஓவராக தான் பேசுவார். அதனால கட்சி விட்டு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டாங்களா சஸ்பெண்டா? அவர் எடுத்தாங்க ப்ரோ, கட்சி விட்டு எடுத்துட்டாங்கல்ல. அதெல்லாம் பேசுறதாங்க, உள்கட்சி பூசல் எல்லா கட்சியிலும் இருக்கும். இல்ல ப்ரோ, அவர் ஓப்பனா இன்னும் யார் யாரெல்லாம் இது பண்ணுவேன், எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்படி தானே ஆரம்பத்துலேருந்து அப்படி தானே, ஆரம்பத்துலேருந்து கால் ரெக்கார்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பார்ல, அவர் அப்படிதான். அவர் நல்லதுங்கிறீங்களா ஒரு கட்சியை விட்டு நீக்கினது? முன்னாடியே பண்ணியிருக்கணும், ரொம்ப லேட்டு. சேர்த்தே தப்பு, தப்ப ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து சரி பண்ணியிருக்காங்க. ஒரு 6 மாசம் ஆகும், 6 மாசத்துக்கு அவர் கத்திட்டு இருப்பாரு. ஒரே ஸ்பீக்கர்ல ப்ரோ இந்த ஐமேக்ஸ் 3D ஃபார்மேட் என்ன ப்ரோ பிரச்சனை கல்கியில? ஐமேக்ஸ் 2D ஃபார்மேட் இருக்கு, ஐமேக்ஸ் 3D ஃபார்மேட் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் கேன்சல் ஆயிருக்கு. அது தெரியல ப்ரோ, இது கண்டென்ட் டிலே ஆகிருக்கலாம், இல்லை அவங்க கொடுத்த கண்டென்ட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகாம வந்திருக்கலாம் தெரியல. ஏபி எங்கேயுமே ஓடலையா ஐமேக்ஸ் 3D? ஐமேக்ஸ் 3D எங்கேயுமே இல்லை ப்ரோ. இல்ல ப்ரோ, ஐமேக்ஸ் 3Dங்களா? த்ரீடில படம் ஓடிச்சு, 3Dல பார்த்துட்டு தான் இருக்கோம். ஹலோ கார்த்தி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் வந்து கல்கி படம் பார்த்தது ப்ரோ 3D தான் பார்த்தேன். அந்த 3Dல பாக்குறப்ப சென்ட்ரல் கேரக்டர் மட்டும் தான் ப்ரோ ஃபோக்கஸ்ல இருக்கு. அவுட் ஆஃப் கேரக்டர் நான் வந்து பிவிஆர்ல தான் பார்த்தேன். இங்க நம்ம சத்யம் சிங் இவங்க இருக்குல்ல, அந்த குரூப் பிவிஆர், அந்த என்ன சொல்றது, இது பாண்டிச்சேரி இருக்கிற மால் தானே ப்ரோ பார்த்தேன். அங்க பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் கேரக்டர் தான் ஃபோக்கஸ்ல இருக்கு. அவுட் ஆஃப் கேரக்டர் எல்லாம் பார்த்தா பிளரா தான், கொஞ்சம் ஒரு கிளாரிட்டியா தெரியல. அது மாதிரி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுங்களா? சும்மா டவுட் தான் கேட்கறேன். நான் 2Dல பார்க்கல. நீங்க 2D தானே பார்த்தேன்னு சொன்னீங்க, உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சா? அது பக்கத்து சீட்ல இருக்க வேண்டிய கேட்டிருக்கணும்ல, என்கிட்ட வந்து கேட்டேன். அது கரெக்ட் தான் ப்ரோ. படம் பார்க்கணும், அவன்கிட்ட கேட்டிருந்தா சொல்லியிருப்பான்ல பக்கத்து சீட்ல இருக்கவன்ட்ட. இல்ல ப்ரோ, நான் தனியா போய் பார்த்தேன் ப்ரோ, ஃப்ரெண்டுக்கு கூட கூப்பிட்டு போல தனியா போய் பார்த்தேன். தெரியலையே, இது இவ்வளவு பேர் பாக்குறாங்க 3Dல. இல்ல யாராவது கேக்குறவங்க ஒப்பீனியன் சொன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கண்ணாடி கொடுத்தாங்க இல்லையா, அந்த கண்ணாடியில ஏதாவது பிரச்சனை? இல்ல ப்ரோ, கண்ணாடி புதுசா ப்ரோ கொடுத்தாங்க, அது நல்லதா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் அதெல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அந்த மாதிரி யாரும் சொல்ல, இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் சொல்ல. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. அப்போ கண்ணோட அந்த மாதிரிலாம் இல்ல. சென்டர் ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் பிளர்லாம் இல்ல, ஆனா சென்டர் ஃபோக்கஸ் அவ்வளவு கிளியரா இருந்துச்சு, அவ்வளவுதான். மற்றபடி சென்டர் போர்ஷன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் தெரியும், தெளிவாவே தெரியும். இல்லைங்க, அதான் இப்ப நம்ம 3Dல பாக்குறோம்னு வச்சுக்கலாம், அந்த ஃபுல் அந்த ஸ்கிரீன் ஃபுல்லா பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நிறைய படமா பார்த்திருப்போம்.
பாத்தீங்கன்னா அந்த மெயின் கேரக்டரை வந்து அதுதான் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் நல்லா கிளியரா தெரியும். மத்தது கொஞ்சம் இதுவா தான் தெரியும். இதுல கொஞ்சம் அதிகமா தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சுச்சு எனக்கு. அப்படி இல்ல சரி இல்ல அதான் மத்தபடி இல்ல இல்ல எல்லா நீங்க படங்களும் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க கூடயே படமாத்தவங்க யார்ட்ட கேட்டிருந்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ எனக்கு கொடுத்த கிளாஸ் தான் ப்ராப்ளமா தெரியல. இருக்கலாம்ல மேபி. கார்த்தி ப்ரோ, இந்த கோயம்புத்தூர் சென்ட்ரல் தேட்டர் எப்போ ப்ரோ வந்துச்சு? தேட்டரே ரொம்ப பாலடைந்து நடந்துச்சு. கோயம்புத்தூர்ல தான் ஆல்ரெடி இருக்குங்க, ஏகப்பட்ட தேட்டர் இருக்கு பாருங்க. இல்லை ப்ரோ, அந்த சென்ட்ரல் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்கும். தேட்டரே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் எத்திக்ல தான் பார்த்தேன். எத்திக்ல சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எபிக் வந்து பிராட்வே தானே? எபிக் பிராட்வே. இல்ல நீங்க லாஸ்ட் டைமே சொன்னீங்க அது வேற ஒரு ஆள் டேக் ஓவர் பண்ண போறாங்க. அது இஷ்யூ இன்னும் சால்வ் ஆகுது. ஒரு 3 months 4 months முன்னாடி சொல்லியிருந்தீங்க வேற ஒரு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு, சால்வ் ஆயிரும். அது தெரியல, பாப்போம். கார்த்தி ப்ரோ, அந்த கோட் படத்தோட ரைட்ஸ் வந்து ராகுல் தான் சொன்னாங்க. நம்ம ஆபீஸ் ஒன் கூட்டாரு அவரா ப்ரோ? ஆபீஸ்க்கு வாங்க கலெக்ட் பண்ண அவரா? அவரே தான். நிறைய பேர் கமெண்ட்ல போட்டுட்டு இருந்தாங்க ப்ரோ, சும்மா பண்கோசம் அந்த ராகுல் அதே பேர் அவரு தானே ப்ரோ? அவர் தாங்க வந்திருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட ரெட் ஜெயின் மூவிஸ் மட்டும் தானே ப்ரோ இது? கிடையாது அதெல்லாம் கிடையாது. அவரு இண்டிவிஜுவலா வாங்கியிருக்காரு. டிஸ்ட்ரிபியூஷனா ப்ரோ ரேட்டா ப்ரோ? விலைக்கு தான் வாங்கியிருக்காங்க. என்ன ரேட்டு போயிருக்கு தமிழ்நாடு? நம்பர் சொன்னாலே ஒரு பஞ்சாயத்துப்பா. ஏன்னா என்ன போட்டிருந்தாங்க சோசியல் மீடியால என்ன பார்க்கல, என்ன போட்டிருக்காங்க? நானுமே பார்க்கல ப்ரோ. இல்ல ப்ரோ, யாரும் பிரைஸ் சொன்ன மாதிரி போடல ப்ரோ. பிரைஸ் நீங்க யாரும் போடல ப்ரோ. ஏன்னா நீங்க போட்டதுக்கு அப்புறம் கீழே கமெண்ட்ல யாராவது கண்டிப்பா பண்ணிருப்பாங்க, யாரும் போடல. கூட வாங்கியிருந்தா சொல்லிருப்பீங்க, கம்மியா வாங்கினா சொல்லலையா? இல்ல கூட கம்மின்னா எது கம்மின்ற எது கூடுன்ற? இல்ல ப்ரோ, இப்போ லாஸ்டா இது வாரிசு சம்திங் 70 crores கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது அதோட ஜாஸ்தி. அதோட அதிகம் தான். அதோட அதிகம் தான். அப்புறம் சொல்லிருப்பீங்களே, ஏன் சொல்ல தயங்குறீங்கன்னு கேக்குறேன். அதோட அதிகம் கம்மி, லியோட கம்மி அப்படிதானே ப்ரோ? லியோட கலெக்ஷன் வராதுங்க. எந்த படமே லியோட கலெக்ஷன் அந்த பிசினஸ் பண்ண முடியாது. எந்த படமே பண்ண முடியாது. அதான் ப்ரோ, யாரும் நம்பர்ஸ் பெருசா போடல ப்ரோ. லியோட பிசினஸ் வேறங்க, அது யாரும் பண்ண முடியாது ப்ரோ. ஒருவேளை அடுத்து ஹெச்ஒனுக்கு ஒரு படம் வந்து பிரேக் பண்ணுமா ப்ரோ லியோ பிசினஸ் பை எனி சான்ஸ்? அது தெரியல, வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அது வந்து காம்பினேஷன்லாம் வந்து அந்த படம் அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. இப்போ கோட்டோடைய கலெக்ஷன் அதெல்லாம் பொறுத்து அது இருக்கும். ஒரு குட் பேட் அக்லி அப்டேட் நாளைக்கு 7 PM. விடாமுயற்சிங்க அது. விடாமுயற்சி. சாரி விடாமுயற்சி. ஃபர்ஸ்ட் லுக் வரப்போகுது. ரிலீஸ் டேட் வந்துருமா ப்ரோ? ஆமா, தீபாவளி ரிலீஸ் படம். இப்போ வேட்டையன் தான் கிளாஸா ப்ரோ கங்கோட? ஆமா. கோபி ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. கல்கி படத்தை பத்தி உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்லவே இல்லை. நீங்க எப்பயுமே ஒரு படம் மட்டும் தான் வந்து சொல்லுவீங்க, எதுவும் சொல்லவே இல்லை. நீங்க டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவீங்க. சும்மா இல்ல, நீ படம் பார்த்துட்டு வந்தோடனே சொல்லுவேன் எப்போதும். படம் பார்த்துட்டு வந்தோடனே வரல.
இல்ல படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப போர். நெக்ஸ்ட் ஹாஃப் தூங்கிட்டேன் சொல்ல போனோம்னா. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வேற லெவலு. ஓகே சேம் ஒப்பீனியன் நல்லா இருக்கும் அப்ப. ஓகே ப்ரோ பாய், முடிச்சுக்கலாம், நாளைக்கு பார்ப்போம். ஓகே ப்ரோ, குட் நைட் ப்ரோ. ஐயப்பன் ப்ரோ திரும்ப வாழ்த்துக்கள் ப்ரோ. ஐப்பா வாழ்த்துக்கள்டா. ஹாப்பி ஹாப்பி ஐயப்பன் ப்ரோ, ஒரு வழியா உங்க ஆசை ஆமாங்க. சலூன் மட்டும் என் கையில கிடைக்கவே மாட்டான். சலூன் மட்டும் வரவே இன்னைய டே உங்க டே ப்ரோ, ஜாலியா சந்தோஷமா நிம்மதியா தூங்கு. என்ன சொல்றான் சலூன்? என்ன சொல்றான்? என்ன சலூன் சொல்றான்? வந்து மத்தியானம் உட்காந்து சோக்கர்ஸ் தோத்துருவாங்க அப்படின்னு பேசினா இப்ப பேச முடியாது. பிரான்ஸ் போயிட்டான்ல, அதனால அப்படிதான். பிரான்ஸ் போனதுனால வந்து இந்தியா எக்ஸ்ட்ரா பேசிட்டு இருக்கான். அவன் அப்படித்தான். டேய் சலூனே சொல்றா. இல்லப்பா ஐபிஎல் வந்தா அது வேற. இப்ப பேசு வந்துட்டாப்ல. பேசுறா. பேச முடியாதுன்னு இருக்கோம். ஏதோ என்ஜாய் பண்ணிட்டு போங்க, என்ன பண்றது? ஏங்க இப்படி சொல்றீங்க? என்ஜாய் பண்றோம்னு சொல்லுங்க, என்ஜாய் பண்ணி போங்கன்னு சொல்றீங்க. இல்ல நாம என்ஜாய் தான் பண்றோம். இல்ல ப்ரோ, நானும் என்ஜாய் தான் ப்ரோ பண்றேன், ஜாலியா தான் இருக்கு. ஆமா அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லி பழகுங்க. என்ன தம்பி, நீ வந்து பிரான்ஸ்ல வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கும்னு சொல்லி சொல்றியா? அண்ணா இல்லண்ணா, அப்படிலாம் சொல்லிங்கண்ணா. இந்தியா ஜெயிக்கணும்னு ஐயப்பனை விருப்பத்துக்காக சொல்லியிருக்கேன். ஐயப்பனை விருப்பத்துக்கு. ஆமாண்ணா, ஒரு குரூப்ல கூட அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேண்ணா, தோத்தா ரோஹித் சர்மால தான் இந்தியா தோப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஜெயிச்சிட்டாங்க, என்ன பண்றது?